நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் 7வது மாடல் எக்ஸாம். ஸோ இந்த 7வது மாடல் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு வரலாறில் இருக்கிற ஃபுல் டெஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கான இந்த வீக்லி ஷெடியூல் நான் டெலிகிராமில் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீக் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஜிகே டெஸ்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ மொத்தம் 6 நாள், 6 திங்கள் செவ்வாய் புதன் வியாழன், ஸோ சனிக்கிழமை வரைக்கும் மொத்தம் 6 தேர்வுகள் நடக்கும். 6 தேர்வுகளில் 100 மார்க் மொத்தம் நடக்கும். ஸோ மொத்தம் நீங்கள் 90 to 90 ஸ்கோர் பண்ண பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் ப்ளேஸில் வர பாருங்கள். டெலிகிராமில் எல்லாம் அப்லோடு உங்கள் மார்க் அப்போ மென்ஷன் பண்ணியிருந்தீங்க பார்த்தேன். 45% பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா 90 to 100 இருந்தீங்க. ஸோ அதே மாதிரி இந்த வாரம் ஃபுல்லாக நடக்கிற எல்லா தேர்வுலையும் 90 to 100 வர பாருங்கள். ஸோ இந்த 6ஆம் வகுப்பு தேர்வில் சிந்துவெளி நாகரிகம், தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள், பேரரசுகளின் காலம், அதில் குப்தர்கள், தென்னிந்திய அரசுகள், தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடு, பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும், சங்க காலம். ஸோ மெயினாக பார்க்க போது சங்க காலம். ஸோ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் ஆன்சருக்கு இந்த ஆன்சர் கீழே இருக்கும். ஸோ கொஸ்டின் பேப்பர் நீங்கள் டவுன்லோட் பண்ணால் டெலிகிராம் லிங்க் நான் டெஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணி பார்த்துட்டு அவங்க ஆன்சர் கீ இதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா போய் டெலிகிராம் உங்கள் ஸ்கோர் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நியூ மெட்டீரியல்ஸ் வேணும்னா இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி 120 ஜிபே பண்ணிங்கன்னா உங்களை டெலிகிராம் குரூப்பில் ஆட் பண்ணுவாங்க. பாருங்கள், முதல் வினா, சிந்து நாகரிகம் என்ற நூலை எழுதியவர் யார்? சிந்து நாகரிகம் நூலை எழுதியவர் யார்? சரியான பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ ஆன்சர் கீக்கு மட்டும் இதை யூஸ் பண்ணுங்கள், டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணாதீங்க. டெஸ்ட்டுக்கு டெலிகிராம் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் பண்ணிவிட்டு ஆன்சர் கீ யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்கோரை கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் டெலிகிராம்லேயே பண்ணிவிடுங்க. ஸோ ஹரப்பா நகரத்தின் டிபார்ட்லேயே முதல் மொழியில் விவரித்தவர் சார்லஸ் மேசன். விவரித்தவர் கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு சார்லஸ் மேசன் தான் பார்ப்பார். அதே மாதிரி நூலில் விவரித்தவரும் சார்லஸ் மேசன். சிந்து நாகரிகம் என்ற வார்த்தையை பயன்படுத்த கேட்டாங்கன்னா ஜான் மார்ஷல். ஸோ இந்த வார்த்தையை பயன்படுத்தியவர் ஜான் மார்ஷல். சிந்து நாகரிகம் நூலை எழுதியவர் மார்ட்டிமர் வீலர். சிந்துவெளியின் முன்னோடி நகரம் கேட்டாங்கன்னா மெஹர்கர், 7000 ஆண்டு பழமை வாய்ந்த மெஹர்கர். சிந்துவெளியின் பெரிய நகரம் கேட்டாங்கன்னா மொகஞ்சதரோ. சிந்துவெளி நாகரிகத்தில் பழமையான நாகரிகம் கேட்டாங்கன்னா ஹரப்பா. ஸோ பெரிய நகரம் மொகஞ்சதரோ, பழமையானது ஹரப்பா. ஹரப்பா என்பதன் பொருள் புதையுண்ட நகரம், மொகஞ்சதரோ என்பதன் பொருள் இடுகாட்டு மேடு. ஸோ ஹரப்பா நாகரிகத்தில் எவை இருந்ததுக்கான ஆதாரம் கிடைக்கவில்லைன்னா வழிபாட்டு தலம், படைகள், அரண்மனை. ஸோ இருந்ததுக்கான ஆதாரம் பார்த்திங்கன்னா ஹரப்பா நகரத்தில் கிடைக்கவில்லை. அடுத்து 2வது வினா, மொகஞ்சதரோ உள்ள இடம் எது? மொகஞ்சதரோ உள்ள இடம். சரியான ஆப்ஷன் டி, சிந்து. அதே மாதிரி சிந்துவெளி நாகரிகம். ஸோ இதில் இருக்கிற நகரங்கள் அது எந்தெந்த இடத்துல இருக்குதுன்னு பார்ப்போம். ஹரப்பா பார்த்திங்கன்னா பஞ்சாப் மற்றும் பாகிஸ்தான், மொகஞ்சதரோ சிந்து, தோலவீரா குஜராத், கலிபங்கன் ராஜஸ்தான், லோத்தல் குஜராத், பானவாலி ராஜஸ்தான், ராக்கிஹரிக்கி ஹரியானா, சுர்கோட்டா குஜராத். ஸோ இதுவும் முக்கியமான பாயிண்ட்ஸ் தான். 6th நியூ புக்கில் மென்ஷன் பண்ணிக்க மாட்டாங்க, 11th இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்க்காக வச்சுருக்கேன். அடுத்த வினா பாருங்கள், சங்குதாரா கண்டறிந்தவர் மற்றும் ஆண்டு எது? சங்குதாராவை கண்டறிந்தவர் மற்றும் ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் டி, 1931 எம்ஜி மஜும்தார். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம் கேட்டிருக்காங்க. அதேமாதிரி பாருங்கள், சிந்துவெளி அகழாய்வு செய்தவர்கள் மற்றும் முக்கியமான ஆண்டுகள் பார்ப்போம். ஹரப்பா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த அகழாய்வு ஸ்டார்ட் பண்ணாலும் 1920 ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 6th நியூ புக் கொடுத்துருப்பாங்க. 20 ஸ்டார்ட் பண்ணாலும் ஹரப்பா கண்டறியப்பட்டது 1921 தயாராம் சகானி தான் கண்டுபிடிப்பார். மொகஞ்சதரோ அதுக்கு அடுத்தது 1922 ஆர்டி பானர்ஜி. அடுத்து பார்த்திங்கன்னா சங்குதாரோ 1931 எம்ஜி மஜும்தார். லோத்தல் பார்த்திங்கன்னா 1957 எஸ்ஆர் ராவ். காளிபங்கன் 1959 பிபி லால். டோலவீரா 1990 ஜேபி ஜோஷி. பானவாலி பார்த்திங்கன்னா பிஸ்ட் கண்டுபிடிப்பார். அடுத்து மிட்டாதால் சூரஜ் பான். அடுத்து பாருங்கள், 4வது வினா, ஹரப்பா நாகரிகம் முன்னோக்கிய நீர் மேலாண்மை முறை கண்டறியப்பட்ட இடம். ஸோ வினா இப்படின்னு கேட்பாங்க, எந்தெந்த இடத்துல முக்கியமாக என்னென்ன கண்டறியப்பட்டது. ஸோ ஹரப்பா நாகரிக முன்னோக்கிய நீர் மேலாண்மை முறை கண்டறியப்பட்ட இடம். ஆன்சர் ஆப்ஷன் சி, காளிபங்கன். கண்டறியப்பட்ட பொருட்கள். ஸோ எங்கெங்கே முக்கியமான பொருட்கள் என்ன இடத்துல கண்டறியப்பட்டது? கைவினைப் பொருட்கள் பார்த்திங்கன்னா சங்குதாரோ. துறைமுகம் பார்த்திங்கன்னா லோத்தல். கப்பல் செப்பனிடும் தளம் லோத்தல். ஹரப்பா நாகரிக முன்னோக்கிய நீர் மேலாண்மை முறை லோத்தல். கழிவுநீர் கால்வாய் காளிபங்கன். பெரிய குளியல் குளம் மொகஞ்சதரோ. தானிய களஞ்சியம் ராக்கிஹரிக்கி. ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் நல்லா பார்த்துங்க. 5வது வினா, மதகுரு சிலை கண்டறியப்பட்ட இடம். ஆன்சர் மொகஞ்சதரோ. சிலைகள் வந்துட்டாலே மொகஞ்சதரோ.
ஸோ எல்லா சிலையுமே மொஹஞ்சதாரோ தான். நடனமாது பெண் சிலை மொஹஞ்சதாரோ, வெண்கலத்தால் ஆனது. மதகுரு சிலை மொஹஞ்சதாரோ ஸ்ட்ரீட் டைப். அமர்ந்த நிலையில் உள்ள ஆண் சிலை மொஹஞ்சதாரோ. பூசாரி அரசன் சிலை மொஹஞ்சதாரோ. ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் நல்லா பார்த்துக்குங்க. அடுத்து பாருங்கள் 6வது வினா, சிந்து வழி நாகரிகம் கிமு எந்த காலகட்டம்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி 3300 to 1900 கிமுவில் வரும். இதே மாதிரி மெசபடோமியா 3500 to 2000, எகிப்து 3100 to 1100, சீன நாகரிகம் 1700 to 1122, சிந்து வழி நாகரிகம் 3300 to 1900. அடுத்து பாருங்கள் 7வது வினா, மக்கள் நதிக்கரையில் குடியேறியதற்கான காரணங்களில் பொருந்தாதது எது. ஆப்ஷன் சி தான் பொருந்தாது. வழிபாட்டு தலங்கள் செல்ல உதவியது. ஸோ வழிபாட்டு தலங்கள் கிடையாது. வளமான மண், போக்குவரத்துக்கு ஏற்ற வழிகளாக இருந்தன, ஆறுகளில் பாயும் நன்னீர் குடிப்பதற்கும் கால்நடைகள் தேவைகளுக்கும் நீர்ப்பாசனத்திற்கும் பயன்பட்டன என்பது சரி. பொருந்தாது. வழிபாட்டு தலங்கள் செல்ல உதவியது தான் பொருந்தாது. அடுத்த வினா, சிந்துவெளி நாகரிகம் பற்றிய தவறான கூற்றை கண்டறி. தவறான கூற்று கேட்டிருக்காங்க. தவறான கூற்று பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, பழமையான 4 நாகரிகங்களில் சிறிய பரப்பளவுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பழமையான 4 நாகரிகங்களை பார்த்தீங்கன்னா சிந்துவெளி தான் பெரிய பரப்பளவு வரும். இது ஒன்று மட்டும் தவறானது. மேம்பட்ட சுகாதாரம் வடிகால் அமைப்பு என்பது சரி. உலகின் முதல் திட்டமிடப்பட்ட நகரம் என்பது சரி. சுத்தம் மற்றும் சுகாதாரம் பற்றிய உணர்வு மேலோங்கியிருந்த நாகரிகம் என்பதும் சரி. அடுத்து என்ன பாருங்க, தற்போது பாகிஸ்தானில் உள்ள இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் முதலில் செங்கல் திட்டுகளை கண்டறிந்தவர் யார். ஆன்சர் சார்லஸ் மேசன். பாகிஸ்தானில் உள்ள இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் முதலில் செங்கல் திட்டுகளை கண்டறிந்தவர் சார்லஸ் மேசன். முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம். ஹரப்பா நகர இடிபாடுகளை பற்றி முதலில் தமது நூலில் விவரித்த ஆங்கில கேட்டாங்கன்னா சார்லஸ் மேசன் வருவார். அதே மாதிரி தற்போது பாகிஸ்தானில் உள்ள இந்தியாவிற்கு வடமேற்கு பகுதி, ஸோ இதுவும் முதல் செங்கல் திட்டத்தை கண்டறி கேட்டாலும் சார்லஸ் மேசன் தான். ஸோ இவர் தான் ஃபஸ்ட்டு ஆராய்ச்சி பண்ணுவார். இவரோட கூற்று பார்த்திங்கன்னா, ஹரப்பா நகரத்தை பற்றி அந்த பாழடைந்த செங்கற்கோட்டை உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது. யார் கூறினார்னா சார்லஸ் மேசன். ஹரப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று சான்றை பதிவு செய்து கேட்டாலும் சார்லஸ் மேசன். அடுத்த வினா பாருங்கள், 10வது வினா, ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாரோவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள். ஸோ ஹரப்பாவுக்கும் மொஹஞ்சதாரோவுக்கும் இடையே பொதுவான அம்சங்களை முதலில் கண்டறிந்தவர் யார். ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜான் மார்ஷல். ஏஎஸ்ஐ என்பதன் விரிவாக்கம் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, இந்திய தொழில்துறை. இந்திய தொழில்துறை நிறுவப்பட்ட ஆண்டு 1861. இது உருவாக்கியவர் வந்து சர் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். இந்திய தொல்லியல் துறை தலைமையகம் பார்த்திங்கன்னா புதுதில்லி. ஸோ அது ஜான் மார்ஷல். இவர் பார்த்திங்கன்னா 1924 இந்திய தொல்லியல் துறை தொல்பொருள் ஆய்வுத்துறை இயக்குநராக இருந்திருப்பார் 1924. ஸோ இவர் தான் பார்த்திங்கன்னா ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாரோவிற்கும் இடையே பொதுவான அம்சங்களை முதலில் கண்டறிந்தவர். அடுத்த என்ன பாருங்கள், 11 மாறுபட்ட இணையை கண்டறி ஹரப்பா நாகரிகம். ஸோ பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட் ஆப்ஷனே தான் மாறுபட்ட இணை. ஸோ இந்த புவி எல்லை பார்த்திங்கன்னா வடமேற்கு ஆசியான் இருக்குது, தெற்கு ஆசியா வரும். ஸோ ஆசியா மென்ஷன் பண்ணியிருக்கனால இது வந்து தெற்கு ஆசியா. இது இந்தியா மட்டும் இருந்ததுன்னா வடமேற்கு வரும். ஆசியான் மென்ஷன் பண்ணியிருக்கனால இது வந்து தெற்கு ஆசியா வரும். ஒன்று மட்டும் பொருந்தாது. ஆப்ஷன் பி பாருங்கள், இந்த நகரத்தோட காலப்பகுதி பார்த்திங்கன்னா வெண்கல காலம். பார்த்திங்கன்னா கிமு 3300 to 1900 வரை. பரப்பு பார்த்திங்கன்னா 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். நகரங்கள் 6 பெரிய நகரங்கள், கிராமங்கள் 200க்கும் மேற்பட்டவை. அடுத்து பாருங்கள் 12வது வினா, ஹரப்பாவில் அதிக பரப்பு கொண்ட நகரப்பகுதி எது. சரியான பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, கீழ் நகரங்கள் தான் அதிக பரப்பு கொண்ட பகுதி. ஹரப்பா நகரத்தின் தனித்தன்மை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், ஹரப்பா நகரத்தின் தனித்தன்மை கேட்டாங்கன்னா திட்டமிட்ட நகர அமைப்பு. ஸோ நகரம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி திட்டம் போட்டு அதுக்கப்புறமா நகரத்தை கட்டியிருப்பாங்க. நகரம் 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டது. மேல் நகரம், கீழ் நகரம். ஸோ இந்த மேல் நகரம் பார்த்திங்கன்னா கோட்டைன்னு அழைக்கப்பட்டது.
இது பார்த்திங்கன்னா மேற்கு பகுதியில் இருந்தது. ஸோ அதுவே கிழக்கு பகுதி பார்த்திங்கன்னா கீழ் நகர அமைப்பு, கிழக்கு பகுதி கீழ் நகர அமைப்பு. ஸோ இந்த நகர நிர்வாகிகள் பயன்படுத்தியது தான் மேல் நகரம். பெருங்குளமும் தானிய களஞ்சியம் இருந்த இடம் மேல் நகரம். ஸோ அதே மாதிரி பொதுமக்கள் பயன்படுத்தியது கீழ் நகரம். அதிக பரப்பளவு, ஸோ பொதுமக்களுக்குனால இது வந்து அதிக பரப்பளவு கொண்டதாலும் கேட்டாலும் கீழ் நகரம். ஸோ இப்போ உங்களுக்கு புரியும். ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு கீழ் நகரம் பார்த்திங்கன்னா கிழக்கு பகுதியில் இருந்தது, மேற்கு பகுதியில் மேல் நகரங்கள், வடக்கும் தெற்கும் தப்பாக தான் வரும். அப்போ கீழ் நகரங்கள் என்பது தான் சரியான விடை இதுக்கு. அடுத்து என்ன பாருங்கள், 13வது வினா. நீர் கசியாத கட்டுமானத்துக்கான உலகின் பழமையான சான்று இருந்த இடம். ஸோ ஒன்று லோத்தல்னு டிக் பண்ணாதீங்க. ஆன்சர் வந்து இதுக்கு மொஹஞ்சதாரோ வரும். நீர் கசியாத கட்டுமானத்துக்கான உலகின் பழமையான சான்று மொஹஞ்சதாரோ. குளியல் குளம், பெருங்குளம் கண்டறியப்பட்டது மொஹஞ்சதாரோ. ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், மொஹஞ்சதாரோ என்பதன் பொருள் இறந்தோர் மேடு. பெருங்குளம் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் மொஹஞ்சதாரோ. செவ்வக வடிவில் அமைக்கப்பட்டிருந்த நீர்த்தேக்கம் இது. நீர் கசியாத கட்டுமானத்துக்கான உலகின் பழமையான சான்று மொஹஞ்சதாரோ பெருங்குளம். குளத்தின் பக்கவாட்டில், அதாவது 3 பக்கங்களும் பார்த்தீங்கன்னா அறைகள் இருந்தன. ஸோ இந்த அறைகளில் இருந்தால் அருகில் இருந்த கிணற்றிலிருந்து நீர் கொண்டு வரப்பட்டன. மொஹஞ்சதாரோவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் உலக பாரம்பரிய தளமாக யுனெஸ்கோ அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. வடபுறத்திலிருந்தும் தென்புறத்திலிருந்தும் படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டன. ஸோ இந்த புறங்கள் முக்கியம். வடபுறம் தென்புறம் இருந்து படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளது. உலகின் முதன்முதலில் கட்டப்பட்ட பொதுக்குளம் மொஹஞ்சதாரோ பெருங்குளம். அடுத்து பாருங்கள், 14வது வினா. காவிரி வாலா மற்றும் பொருணை போன்ற பெயரில் ஆறுகள் காணப்படும் இடம். காவிரி, வாலா, பொருணை ஆறுகள் காணப்படும் இடம். சரினுடைய பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பாகிஸ்தான். ஸோ வந்து கேவிடி வளாகம்னு சொல்லுவாங்க. கேனா கொட்கை, வீணா வஞ்சி வரும், டீனா தொண்டி. ஸோ இது எங்கே காணப்படுதுன்னா பாகிஸ்தான். கொட்கை, வஞ்சி, தொண்டியில் முக்கியமானது. ஸோ பேலன்ஸ் மற்றது பார்த்திங்கன்னா மத்ரை, உரை, கூடல்கர். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா தமிழ் பெயரை கொண்ட இடங்கள் காணப்படுவது பாகிஸ்தான். அதே மாதிரி கொட்கை, பூம்புகார் போன்ற சங்ககால நகரங்கள் மற்றும் துறைமுக பெயர்களும் உள்ள இடங்கள் ஆப்கானிஸ்தானிலும் உள்ளன. ஆப்கானிஸ்தானில் உள்ள ஆறுகள் காவிரி, பொருன்ஸ். ஸோ இவ்வு வரும். நம் காவிரி வர மாதிரி அங்கே இவ்வு வரும், பொருன்ஸ். அதே மாதிரி பாகிஸ்தானில் பார்த்திங்கன்னா காவிரி, வாலா, பொருணை. 15 என்ன பாருங்கள், கூற்று காரணம். கூற்று, சிந்துவெளி மக்கள் அமைதியான வாழ்க்கை முறையை வாழ்ந்துள்ளனர். காரணம், படைகள் இருந்ததுக்கான சான்றுகள் எதுவும் இல்லை. ஸோ இரண்டுமே சரிதான். கூற்று காரணம் இரண்டும் சரி. அமைதியான வாழ்க்கை வாழ்ந்ததுக்கான காரணம் பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட படையே இல்லை. நம்ம ஆல்ரெடி பார்த்தாலும் படைகள், வழிபாட்டு தலங்கள், ஸோ அதெல்லாம் இருந்ததுக்கான ஆதாரம் இல்லை. அதே மாதிரி சிந்துவெளி மக்கள் அறிந்திராத உலோகம் இரும்பு, மக்கள் அறிந்திராத விலங்கு குதிரை. அடுத்து பாருங்கள், 16வது வினா. இசை குறித்து கூறும் கல்வெட்டு எது? இது எக்ஸாமில் ஏகப்பட்ட டைம் கேட்கப்படுனா ஆன்சர் ஆப்ஷன் சி, குடுமியான் மலை கல்வெட்டு. முக்கியமான கல்வெட்டுகள் மொத்தமாக வச்சுருக்கேன், பார்த்துக்குங்க. ஃபஸ்ட் பாருங்கள், உத்திரமேரு கல்வெட்டு கிராம நிர்வாகம் பற்றியது. இதை யார் நிரூபிப்பானா? முதலாம் பராந்தகன், சோழ மன்னன். அதிகும்தா கல்வெட்டு காரவேலன், கலிங்க அரசர் பற்றியது. ஐகோல் கல்வெட்டு 2ஆம் புலிகேசியுடையது. அலகாபாத்தூன் கல்வெட்டு இது அசோகர் நிறுவியிருப்பார். சமுத்திரகுப்தரின் ஆட்சி குறிப்பு பொறிக்கப்பட்டுள்ளது. அசோகரின் 13வது பாறை கல்வெட்டு பார்த்திங்கன்னா கலிங்க போர் பற்றியது. அசோகரின் 2ஆம் தூண் கல்வெட்டு தர்மத்தின் பொருள் பற்றியது. ஜூனாகத் கல்வெட்டு சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட முதல் கல்வெட்டு. உதயகிரி குகை கல்வெட்டு 2ஆம் சந்திரகுப்தருடையது. பிதாரி தூண் கல்வெட்டு ஸ்கந்தகுப்தருடையது. குடுமியான் மலை கல்வெட்டு 1ஆம் மகேந்திரவர்மனுடையது. இது பார்த்திங்கன்னா இசை குறித்து கூறும் கல்வெட்டு. மானூர் கல்வெட்டு வரகுண பாண்டியனுடையது, பாண்டியர்களின் கிராம சபை நீதி பற்றியது. மண்டகப்பட்டு பார்த்திங்கன்னா 1ஆம் மகேந்திரவர்மனுடையது, குகையை குடைந்து குடைவரை கோவில் அமைத்ததை குறிப்பிடுவது. சித்தன்ன வாசல் பார்த்திங்கன்னா ஓவியத்தை பற்றி குறிப்பிடுது. திருச்சிராப்பள்ளி கல்வெட்டு 1ஆம் மகேந்திரவர்மன் சைவ மதத்திற்கு மாறுதல் பற்றி குறிப்பிடுது. புகழூர் கல்வெட்டு சேர மன்னன் கடுங்கோன் சமணத்துறவிக்கு படுகை அமைத்தது குறிப்பிடுது. ஆர்ச்சலூர் கல்வெட்டு இதுவும் இசை குறித்து கூறும் கல்வெட்டு. அசோகரின் பாறை கல்வெட்டுகள் மற்றும் காரவேலனின் அதிகும்தா கல்வெட்டுகள். ஸோ இது இந்த 2 கல்வெட்டும் பார்த்திங்கன்னா தமிழக அரசுகளை பற்றி குறிப்பிடுகின்றன. கழுகுமலை கல்வெட்டுகள் பழங்கால தமிழ் பிராமி எழுத்துக்களை பற்றி அறிந்து கொள்ள பயன்படுகிறது. திருக்கோவிலூர் கல்வெட்டு பார்த்திங்கன்னா கூர்நில மன்னர்கள் பற்றியும் கபிலரின் துயரமான முடிவை பற்றியும் கூறுகிறது. ஸோ திருக்கோவிலூர் கல்வெட்டு கூர்நில மன்னர்கள் பற்றி அறிந்து கொள்ள உதவுகிறது.
திருப்பரங்குன்றது கல்வெட்டு சமண துறவிகளுக்கு கற்படுக்கைகள் கொடையாக வழங்கப்பட்டதை கூறுகின்றன. சிறந்த எக்ஸாம் கேட்க வாய்ப்பு இருக்குது, நல்லா பார்த்துங்க. அடுத்து பாருங்கள் 17வது வினா. மூவர் கோவிலை நிறுவியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, 2ஆம் பராந்தக சோழன். கோவில்களும் அரசர்களும். ஸோ இதுக்கான பிடிஎஃப்லாம் நான் ஆல்ரெடி எல்லாருக்கும் அப்லோட் பண்ணியாச்சு. பிறகு கங்கை கொண்ட சோழபுரம் 1ஆம் ராஜேந்திரன். கைலாசநாதர் கோவில் ராஜசிம்மன். 2ஆம் நரசிம்மவர்மனின் சிறப்பு பேர் தான் ராஜசிம்மன். தஞ்சை பெரிய கோவில் 1ஆம் ராஜராஜன். இது பெருவுடையார் கோவில் கேட்டாலும் 1ஆம் ராஜராஜன். ஸோ எல்லாம் ஒரே கோவில் தான். பிரகதீஸ்வரர் கோவில் 1ஆம் ராஜராஜன். இந்த 3 பேருமே ஒன்று தான். ஸோ இதுவே லாஸ்ட் டைம் குரூப் 4 பார்த்தீங்கன்னா தட்சிண மேருன்னு கேட்டிருந்தாங்க. 11th தமிழ் நியூ புக்கில் இருக்குது தட்சிண மேரு. ஸோ அதுவும் தஞ்சை பெரிய கோவில் தான். மாமல்லபுரம் கடற்கரை கோவில் 1ஆம் நரசிம்மவர்மன். அதே மாதிரி சிதம்பரம் நடராஜர் கோவில். ஸோ இது யார் இந்த கோவிலை கட்டினாங்கிறதுக்கான சான்றுகள் இல்லை, சோழர்கள் தான் கட்டினாங்க. ஆனால் 3000 ஆண்டுகள் பழமையான கோவில். இதுக்கு பொற்கூரை வேந்தவர் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நைட்டம் கேட்டிருக்காங்க. 1ஆம் பராந்தக சோழன். மூவர் கோவில் பார்த்தீங்கன்னா 2ஆம் பராந்தக சோழன். ஐராவதீஸ்வரர் கோவில் 2ஆம் ராசராசன். திரிபுவனம் வீரேஸ்வரர் கோவில் 3ஆம் குலோத்துங்கன். சிதம்பரம் கோவில் பார்த்தீங்கன்னா சோழர்களுடையது, 3000 ஆண்டு பழமை வாய்ந்தது. செப்பு திருமணின் பொற்காலம் என அழைக்கப்படுவது சோழர்களின் காலம். பாண்டியர்களின் கால சிற்பக்கலைகள் காணப்படும் இடங்கள்: திருமயம், பிள்ளையார்பட்டி, குன்றக்குடி, திருப்பரங்குன்றம், கழுகுமலை, வெட்டுவான் கோவில். ஸோ இது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. பாண்டியர் கால சிற்பக்கலைகள். ஸோ இது பார்த்திங்கன்னா திருமயம், பிள்ளையார்பட்டி, குன்றக்குடி, திருப்பரங்குன்றம், கழுகுமலை, வெட்டுவான் கோவில். ஸோ இதுதான் 9th தமிழ் நியூ புக்கில் இருக்குது. பல்லவர் கால சிற்பக்கலைகள். ஸோ இது பார்த்திங்கன்னா மாமல்லபுரம், காஞ்சிபுரம், திருச்சி மலைக்கோட்டை. அடுத்த வினா பாருங்கள் 18. காவிரி ஆறு கடலோடு கலக்கும் இடத்தில் தற்போதைய மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ளது எது? ஆன்சர் பூம்புகார். பூம்புகார் துறைமுகம். ஸோ பூம்புகார் பற்றி பார்ப்போம். இந்த நகரின் வேறு பெயர் கேட்டாங்கன்னா புகார், காவிரி, பூம்பட்டினம். சோழ அரசர்களின் துறைமுகம் தான் இந்த பூம்புகார். பூம்புகார் நகரில் நடைபெற்ற வணிகத்தை பற்றி குறிப்பிட்டுள்ள சங்க இலக்கிய நூல்கள்: பட்டினப்பாலை, சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் பார்த்தீங்கன்னா புகார் காண்டத்தில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மணிமேகலை. எந்த நாடுகளில் இருந்தும் வணிகர்கள் பூம்புகார் வந்து தங்கி வணிகம் செய்துள்ளனா? கிரேக்கம் மற்றும் ரோமம். பூம்புகார் நகரத்து வணிகர்கள் நேர்மைக்கு நாணயத்திற்கும் பெயர் பெற்றவர்களாக விளங்கினார்கள் என்று கூறும் சங்க இலக்கிய நூல் பட்டினப்பாலை. ஸோ இந்த நடு நின்ற நன்னஞ்சினூர். ஸோ அந்த லைன்லாம் பார்த்தீங்கன்னா பட்டினப்பாலையில் தான் வரும். பட்டினப்பாலை நூலின் ஆசிரியர் கலிலோத்திரங்கண்ணனார். கலிலோத்திரங்கண்ணனார் காலம் கிமு 2ஆம் நூற்றாண்டு. அடுத்து பாருங்கள் 19வது வினா. மாசாத்துவான் என்பதன் பொருள்? ஆன்சர் ஆப்ஷன் பி, பெருவணிகன். சிலப்பதிகார நாயகி கண்ணகியின் தந்தை மாநாய்க்கன். ஸோ இந்த மாநாய்க்கன் பொருள் பார்த்தீங்கன்னா பெருங்கல் வணிகன். கோவலனின் தந்தை மாசாத்துவான். மாசாத்துவான் பொருள் பெருவணிகன். 20வது வினா. பூம்புகாரில் உணவுப் பொருட்கள் டேஸில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஈழத்தில் இருந்து. உணவுப் பொருட்கள் ஈழத்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டது. அதே மாதிரி பூம்புகாரில் இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் பார்ப்போம். குதிரைகள் பார்த்தீங்கன்னா கடல் வழியாக இறக்குமதி செய்யப்பட்டது. கருமிளகு தரை வழியாக. தங்கம் வடமலை. சந்தனம் பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது. முத்து தென்கடல் பகுதி. பவளம் கிழக்கு பகுதி. உணவுப் பொருட்கள் ஈழத்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது. அடுத்து பாருங்கள், எங்கு கப்பல் கட்டும் தளம் மற்றும் கப்பல் செப்பனிடும் தளம் இருந்ததாக கூறப்படுகிறதுனா பூம்புகார். ஸோ இதுவே அந்த சிந்துவெளியில் பார்த்தீங்கன்னா லோத்தல் வரும், நமக்கு இங்கே பூம்புகார். 21வது வினா. எந்த காலம் வரை சிறப்புட்டு திகழ்ந்த புகார் நகரம் கடற்கோள் அல்லது கடற்சீற்றங்களால் அழிந்து போயிருக்கலாம் என்று கூறப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி, கிபி 200 வரும். சங்க காலத்தோட இந்த பூம்புகாரும் அழிந்து போயிடும். அடுத்து 22வது வினா. பல்வேறு மன்னர்கள் ஆண்டதின் விளைவாக மதுரையில் ஏற்பட்ட பண்பாட்டு கலப்பிற்கான சான்றுகள் கிடைக்கப்பெற்ற இடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, கீழடி. இந்த நகரம் பற்றி பார்ப்போம். ஸோ சங்கம் வளர்த்த நகரம் கேட்டாங்கன்னா மதுரை. பண்டைய காலத்தில் மதுரை நகரை ஆண்டவர்கள் பாண்டியர்கள், சோழர்கள், களப்பிரர்கள். இடைக்காலத்தில் மதுரை நகரை ஆண்டவர்கள் பிற்கால சோழர்கள், பிற்கால பாண்டியர்கள், நாயக்கர்கள். சங்கம் அமைத்து தமிழை வளர்த்த நகரம் மதுரை. கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் எண்ணிக்கை 49 பேர்.
அடுத்து பாருங்க 23 வினா, தொண்டியிலிருந்து மதுரைக்கு கொண்டு வரப்பட்ட நறுமணப் பொருட்கள் எது? தொண்டியிலிருந்து மதுரைக்கு கொண்டு வரப்பட்ட நறுமணப் பொருட்கள். ஆன்சர் ஆப்ஷன் டி அகில் சந்தனம். தொண்டி பார்த்தீங்கன்னா சேரர்களுடையது, மதுரை பார்த்தீங்கன்னா பாண்டியர்களோடது. ஸோ இங்கே கொண்டு வரப்பட்ட நறுமணப் பொருள் அகில் சந்தனம். 24 வினா, பாண்டியர் துறைமுகமான டேஸ் அருகே உள்ள உவரி என்னும் இடத்தில் இருந்து முத்தினை இறக்குமதி செய்தார் பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமன். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கொட்கை அருகே உள்ள உவரி. ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம். தொண்டி நகரம் எங்கே அமைந்து கேட்டாங்கன்னா கிழக்கு கடற்கரை. தொண்டி நகரம் ஸோ சேரர்களுடையது, கேரளா பக்கம் கிழக்கு கடற்கரை. தொண்டியில் இருந்து மதுரைக்கு கொண்டு வரப்பட்ட நறுமணப் பொருட்கள் அகில் சந்தனம். பாண்டியர் துறைமுகமான கொட்கைக்கு அருகே உள்ள உவரி என்னும் இடத்தில் இருந்து முத்தினை இறக்குமதி செய்த பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமன். அதே மாதிரி ரோமாய நாணயங்கள் அச்சடிக்கும் தொழிற்சாலை எங்கிருந்து கேட்டாங்கன்னா மதுரை. மதுரையில் இருந்து 2 வகை அங்காடிகள், நாலங்காடி அல்லங்காடி. பகல் நேர பொழுதிலான அங்காடி பார்த்தீங்கன்னா நாலங்காடி, இரவு நேரத்து அங்காடி அல்லங்காடி. ஸோ இந்த 2 அங்காடியும் சேர்ந்து வேறுபாடு இல்லாமல் உயிர்ப்புள்ள நகரமாக மதுரை விளங்கியதால் தூங்கா நகரம் என அழைக்கப்பட்டது. பகல்லையும் இரவுலையும் இந்த அங்காடி சிறப்புற்றதுனால தூங்கா நகரம். அடுத்து 25 வினா, சீன பயணி யுவான் சுவாங் கூடுதல் படிப்பிற்காக காஞ்சியில் எங்கு வந்து பயின்றுள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் டி கடிகை. அடுத்த வினா 26, நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறியவர் யார்? நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறியவர் காளிதாசர். அடுத்த வினா பாருங்க, நீர் மேலாண்மைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக கூறப்படும் நகரம் எது? ஆன்சர் காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் பற்றிய முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம். கல்வி கற்பதற்கான பள்ளிகள் அதிக அளவில் முதன்முதலில் ஏற்படுத்தப்பட்ட இடம் காஞ்சிபுரம். சீன பயணி யுவான் சுவாங் கூடுதல் படிப்பிற்காக காஞ்சியில் வந்து தங்கிய இடம் பார்த்திங்கன்னா கடிகை. நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்றவர் காளிதாசர். கல்வி கரையில்லாத காஞ்சி என்றவர் திருநாவுக்கரசர். அதே மாதிரி புத்தகயா, சாஞ்சி போன்ற 7 இந்திய புனித தலங்களுள் காஞ்சியும் ஒன்று என குறிப்பிட்டவர் யுவான் சுவாங். கோயில்களின் நகரம் என அழைக்கப்படுவது காஞ்சிபுரம். காஞ்சியில் உள்ள கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் பல்லவ மன்னன் ராஜசிம்மன், 2ஆம் நரசிம்மவர்மன். பௌத்த பெண் துறவியான மணிமேகலை தனது இறுதி காலத்தை கழித்த இடம் காஞ்சி. ஏரிகளின் மாவட்டம் காஞ்சிபுரம். நீர் மேலாண்மைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக கூறப்படுவது காஞ்சிபுரம். 28வது வினா, சேர நாட்டு பகுதியில் பொருந்தாது எது? ஆன்சர் ஆப்ஷன் டி தருமபுரி. ஸோ தருமபுரி பார்த்தீங்கன்னா தொண்டை மண்டலத்தில் வரும். கோவை, கரூர், நீலகிரி சேர நாட்டு பகுதி. அடுத்து என்ன பாருங்கள் 29, சோழ நாட்டு பகுதிகளில் பொருந்தாது எது? ஆன்சர் ஆப்ஷன் சி சிவகங்கை. இது பார்த்திங்கன்னா பாண்டிய நாட்டில் வரும். தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை சோழ நாட்டு பகுதி. 30, சோறுடைத்தது என சிறப்பிக்கப்படும் நாடு எது? சோறுடைத்து. ஆன்சர் ஆப்ஷன் ஏ சோழ நாடு. சேர, சோழ, பண்டைய தொண்டை நாடுகள் பகுதிகள் பார்ப்போம். சேர நாடு பார்த்திங்கன்னா கோவை, நீலகிரி, கரூர், கன்னியாகுமரி, கேரளா. அதே மாதிரி சோழ நாடு தஞ்சை, திருவாரூர், நாகை, திருச்சி, புதுக்கோட்டை. பாண்டிய நாடு மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி. அதே மாதிரி தொண்டை நாடு காஞ்சிபுரம், திருவள்ளூர், தருமபுரி, திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம் மாவட்டத்தின் வடக்கு பகுதி. அடுத்து பாருங்கள் நகரங்களின் சிறப்புகள் பார்ப்போம். சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துரைத்து, சேர நாடு வேழமுடைத்து, தொண்டை நாடு சான்றோர் உடைத்து. அதே மாதிரி புகார் நகரம் துறைமுக நகரம், மதுரை நகரம் வணிக நகரம், காஞ்சி நகரம் கல்வி நகரம். 31வது வினா, ஹரப்பாவில் கழிவுநீர் அமைப்பு எங்கு இருந்தது? சரியான பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பெரும்பாலான நகரங்களில் இருந்தது. ஹரப்பா நகர கழிவுநீர் அமைப்பு பார்த்திங்கன்னா பெரும்பாலான நகரங்களில் கழிவுநீர் வடிகால் அமைப்பு இருந்துள்ளது. செங்கற்களை கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது. கழிவுப் பொருட்களை வெளியேற்றுவதற்கான துளைகளும் இருந்துள்ளன. வீட்டிலிருந்து கழிவுநீர் தெருக்களில் உள்ள கழிவுநீர் குழாய்க்கு செல்லுமாறு அமைக்கப்பட்டிருந்தன. திடக்கழிவுகளை தேக்குவதற்கு குழிகளும் ஒவ்வொரு வீட்டிலும் இருந்தன. 32வது வினா, மொகஞ்சதரோ குளத்தின் பக்கவாட்டில் டேஸ் பக்கங்களிலும் அறைகள் இருந்தன. சரியான பார்த்தீங்கன்னா 3 பக்கங்களில் அறைகள் இருந்தன. 33வது வினா,
மொஹஞ்சதாரோ பெருங்குளம் டேஸ் புறத்தில் இருந்தும் டேஸ் புறத்தில் இருந்தும் படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டன. சரினுடைய ஆப்ஷன் பி, வடக்கு மற்றும் தெற்கு புறத்தில் இருந்து படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டிருந்தது. வடக்கு மற்றும் தெற்கு. மொஹஞ்சதாரோ பெருங்குளம் பற்றி பார்ப்போம். மொஹஞ்சதாரோ என்பதன் பொருள் பார்த்திங்கன்னா இறந்தோர் மேடு. பெருங்குளம் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் மொஹஞ்சதாரோ. சிவகவுடியில் அமைக்கப்பட்டிருந்த நீர்த்தேக்கம் இது. நீர் கசியாத கட்டுமானத்துக்கான உலகின் பழமையான சான்று. குளத்தின் பக்கவாட்டின் 3 பக்கங்களிலும் அறைகள் இருந்தன. அருகில் இருந்த கிணற்றிலிருந்து நீர் கொண்டு வரப்பட்டது. ஸோ இது பார்த்திங்கன்னா யுனெஸ்கோ அமைப்பால் உலக பாரம்பரிய தலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. வடபுறத்திலிருந்தும் தென்புறத்திலிருந்தும் படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டன. உலகின் முதன்மை கட்டப்பட்ட பொதுக்குளம் மொஹஞ்சதாரோ பெருங்குளம். 34வது வினா, தானிய களஞ்சியத்தின் தள வெடிப்புகளில் இருந்தவைகளில் பொருந்தாதது எது? சரினுடைய ஆப்ஷன் சி, நெல் தான் அதில் பொருந்தாது. பேலன்ஸ் பாருங்க, கோதுமை, பார்லி, திணை வகை, எள், பருப்பு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹரப்பாவில் கண்டுபிடிக்கப்பட்டது. நெல் இதில் பொருந்தாது. தானிய களஞ்சியம் ஹரப்பா. ஸோ தானிய களஞ்சியம் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் ஹரப்பா. ஸோ ஹரப்பாவில் எங்கன்னு கேட்டாங்கன்னா ராக்கிஹரிக்கு வரும். தானிய களஞ்சியத்தின் தள வெடிப்புகளில் இருந்தது கோதுமை, பார்லி, திணை வகை, எள், பருப்பு வகைகளின் மிச்சங்கள். தானிய களஞ்சியம் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் ஹரப்பா நகரம், ராக்கிஹரிக்கி. செங்கற்களால் கட்டப்பட்ட மற்றொரு தானிய களஞ்சியம் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் ராக்கிஹரிக்கி. இது பார்த்திங்கன்னா முதிர்ச்சியடைந்த ஹரப்பா. 35 லோத்தல் எந்த ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது? சரண விடை, சபர்மதி ஆற்றங்கரையில் லோத்தல் அமைந்துள்ளது. ஹரப்பா நகர வணிகம் மற்றும் போக்குவரத்து பற்றி பார்ப்போம். ஸோ ஹரப்பா நகரில் பார்த்திங்கன்னா பெரும்பாலானவர்கள் வணிகர்கள். ஹரப்பா மக்கள் பயன்படுத்தியது தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவைகள். நீளத்தை அளக்க அளவுகள் குறிக்கப்பட்ட குச்சிகளை பயன்படுத்தினர். ஆரக்கால் இல்லாத சக்கரங்களை கொண்ட வண்டிகளை பயன்படுத்தியுள்ளனர். ஆரக்கால் இல்லாத சக்கரங்கள். மெசபடோமியாவுடன் விரிவான கடல் வணிகம் நடைபெற்று இருக்கிறது. மெசபடோமியா என்பது பார்த்திங்கன்னா தற்போதைய ஈராக், குவைத், சிரியா பகுதிகள். சிந்துவெளி முத்திரைகள் மெசபடோமியாவின் சுமேர் பகுதியில் கிடைத்துள்ளன. சிந்துவெளி முத்திரைகள் அதே மாதிரி பார்சிக வளைகுடா பகுதியிலும் கிடைத்துள்ளன. சுமேரியாவின் அக்காடிய பேரரசிற்குட்பட்ட அரசர் நாரம் சீன் என்பவர் சிந்துவெளி பகுதியில் உள்ள மெலுக்கா என்னும் இடத்திலிருந்து அணிகலன் வாங்கியதாக நாரம் சீன் குறித்த காவியத்தில் கூறப்பட்டுள்ளது. ஸோ மெலுக்கா என்ற இடம். போக்குவரத்திற்கு பயன்படுத்தப்பட்ட விலங்கு காளை. கப்பல் கட்டும் தளம் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் லோத்தல். தற்கால குஜராத்தின் லோத்தல் என்னும் இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டவை கப்பல் கட்டும் தளம், கப்பல் செப்பனிடும் தளம். சபர்மதி ஆற்றின் கரை தான் இந்த லோத்தல் அமைந்துள்ளது. அடுத்து வரும் குப்தர்கள் பற்றி பார்ப்போம். 15 வினாக்கள். 36வது வினா, கவிராஜா என்ற பட்டத்தை பெற்ற குப்த மன்னன் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சமுத்திரகுப்தர். கவிராஜா, சமுத்திரகுப்தர். பட்ட பெயர்கள் பார்ப்போம். குப்த அரசர்களின் பட்ட பெயர்கள். கல்வெட்டுகளில் மகாராஜா என குறிப்பிடப்பட்டுள்ள குப்த அரசர்கள் ஸ்ரீகுப்தர் மற்றும் கடோத்கஜர். கவிராஜா என்ற பட்டத்தை பெற்ற குப்த மன்னன் சமுத்திரகுப்தர். இந்திய நெப்போலியன் என அழைக்கப்பட்ட குப்த அரசர் சமுத்திரகுப்தர். விக்ரமாதித்யர் என்று அழைக்கப்பட்ட குப்த மன்னர் 2ஆம் சந்திரகுப்தர். விக்ரமாதித்யர் 2ஆம் சந்திரகுப்தர். பாலாதித்யர் என அழைக்கப்பட்டவர் 1ஆம் நரசிம்மகுப்தர். 37 பிதாரி தூண் கல்வெட்டு கத்வா பாறை கல்வெட்டு யாருடையது? பிதாரி தூண் கல்வெட்டு கத்வா பாறை கல்வெட்டு. ஆன்சர் ஆப்ஷன் டி, ஸ்கந்தகுப்தர். கல்வெட்டுகள் பற்றி பார்ப்போம். சமுத்திரகுப்தர் கல்வெட்டு பார்த்திங்கன்னா அலகாபத்தூன் கல்வெட்டு. 2ஆம் சந்திரகுப்தருடையது மெக்ரால் இரும்பு தூண், உதயகிரி குகை கல்வெட்டு, மதுரை பாறை கல்வெட்டு, சாஞ்சி பாறை கல்வெட்டு. அதே மாதிரி ஸ்கந்தகுப்தருடையது பிதாரி தூண் கல்வெட்டு, கத்வா பாறை கல்வெட்டு. 38வது வினா, நாணயம் அமைப்பு முறை அறிமுகப்படுத்திய குப்த அரசர் யார்? இது எக்ஸாம் ஐட்டம் கேட்டிருக்காங்க. நாணய அமைப்பு முறை அறிமுகப்படுத்திய குப்த அரசர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சமுத்திரகுப்தர். நாணயங்கள் பற்றி பார்ப்போம். குப்தர் கால நாணயங்கள். ஸோ நாணயங்களில் பார்த்தீங்கன்னா லிச்சாவய வாசகம் பொறித்தவர் 1ஆம் சந்திரகுப்தர். ஸோ லிச்சாவய என்ற குடும்பத்தை சேர்ந்த பெண்ணை மணந்திருப்பார் 1ஆம் சந்திரகுப்தர். நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் சமுத்திரகுப்தர். வெள்ளி நாணயத்தை வெளியிட்டு கேட்டாங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தர். நாணயங்கள் சகாரி என யாருடைய பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னா 2ஆம் சந்திரகுப்தர். 39 விக்ரமாதித்யன் அவையில் இருந்த மாய வித்தைக்காரர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, விட்டல் பட்டர். விக்ரமாதித்யன் அவையில் இருந்த நவரத்தினங்கள் பார்ப்போம். காளிதாசர் பார்த்திங்கன்னா சமஸ்கிருத புலவர், ஹரிசனர் சமஸ்கிருத புலவர், அமரசிங்கர் அகராதியல் ஆசிரியர்,
தன்வந்திரி மருத்துவர், காகபான ஜோதிடர், சங்கு பார்த்தீங்கன்னா கட்டிடக்கலை நிபுணர், வராகமிகிரர் வானியல் அறிஞர், வராச்சி இலக்கண ஆசிரியர் மற்றும் சமஸ்கிருத புலவர், விட்டல் பட்டர் மாய வித்தைக்காரர். 40வது வினா குப்தர் காலத்தில் மேய்ச்சல் நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி கபத சரகா. மேய்ச்சல் நிலம் கபத சரகா. குப்தர் கால நிலங்கள் பார்ப்போம். சேத்ரா என்பது வேளாண்மைக்கு உகந்த நிலம், கிலா என்பது தரிசு நிலம், அப்ரகதா என்பது வனம் அல்லது காட்டு நிலங்கள், வஸ்தி என்பது குடியிருப்பதற்கு உகந்த நிலங்கள், கபத சரகா என்பது மேய்ச்சல் நிலங்கள். 41வது வினா அஷ்டத்யாயி நூலின் ஆசிரியர் யார்? அஷ்டத்யாயி நூலின் ஆசிரியர் பாணினி. குப்தர் காலத்தில் முக்கியமான நூல்கள் பார்ப்போம். பாணினி எழுதிய நூல் கேட்டாங்கன்னா அஷ்டத்யாயி, பதஞ்சலி எழுதியது மகாபாஷ்யம், சந்திரகோமியா எழுதிய நூல் சந்திர வியாக்கரணம், ஆரியப்பட்டர் எழுதியது சூரிய சித்தாந்தா, காளிதாசர் இயற்றிய நூல்கள் சாகுந்தலம், மாளவி காக்கினி மித்ரம், விக்ரம ஊர்வசியம், மேகதூதம், ரகுவம்சம், குமார சம்பவம், ரிது சம்காரம். 42வது வினா பாலதிகிரிதா என்பவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி காலாட்படை தளபதி பாலதிகிரிதா. அதிகாரிகள் பற்றி பார்ப்போம். குப்தர் கால அதிகாரிகள். தண்டநாயக்கர், மகா தண்டநாயக்கர் என்பவர் உயர் பதவி அதிகாரிகள். பாலதிகிரிதா என்பவர் காலாட்படை தளபதி. மகா பாலதிகிரிதா என்பவர் குதிரைப்படை தளபதி. தூதகா என்பது ஒற்றர்களின் உளவு பார்க்கும் அமைப்பு. 43வது வினா குப்தர் காலத்தில் மாவட்ட நிர்வாகிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? மாவட்ட நிர்வாகிகள் விஷயாபதிகள். நிலப்பிரிவுகள் பற்றி பார்ப்போம். பிராந்தியங்கள் பார்த்திங்கன்னா தேசம் அல்லது புக்தி. உபாரிக்கா என்பது பிராந்திய நிர்வாக ஆளுநர்கள். விஷயா பார்த்திங்கன்னா மாவட்டங்கள். விஷயாபதிகள் மாவட்ட நிர்வாகிகள். கிராமிகா என்பது கிராம நிர்வாகிகள். 44 கல்வெட்டுகளில் மகாராஜா என குறிப்பிடப்பட்டுள்ள குப்த அரசர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி ஸ்ரீகுப்தர். குப்த வம்சத்தை நிறுவியவர் ஸ்ரீகுப்தர். நாணயங்களில் முதன்முதலாக உருவம் பொறிக்கப்பட்ட குப்த அரசர் கேட்டாங்கன்னா ஸ்ரீகுப்தர். ஸ்ரீகுப்தரின் மகன் கடோத்கஜர். கல்வெட்டுகளில் மகாராஜா என குறிப்பிடப்பட்டுள்ள குப்த அரசர்கள் ஸ்ரீகுப்தர் மற்றும் கடோத்கஜர். 45வது வினா வட இந்தியாவில் எத்தனை அரசுகளை சமுத்திரகுப்தர் கைப்பற்றினார்? வட இந்தியாவில் எத்தனை அரசுகளை சமுத்திரகுப்தர் கைப்பற்றினார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 9 அரசுகளை. இது தென்னிந்தியாவில் 12 அரசுகளை கைப்பற்றியிருப்பார். 46வது வினா பாருங்கள். சமுத்திரகுப்தரின் ஆட்சி காலம் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி 335 to 380 வரை. சமுத்திரகுப்தர் பற்றிய முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம். ஆட்சி காலம் 335 to 380. இவர் யாருடைய மகன்னா முதலாம் சந்திரகுப்தரின் மகன் சமுத்திரகுப்தர். குப்த வம்சத்தின் தலை சிறந்த அரசர் சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தரின் அவைக்களப் புலவர் ஹரிசேனர். ஸோ ஒரு 18 நூல் தான் பிரயாகை மெய்கேத்தி. ஸோ இது பார்த்திங்கன்னா அலகாபாத் கல்வெட்டில் பொறிக்கப்பட்டுள்ளது. சமுத்திரகுப்தர் ஆட்சிக்கான மிக முக்கிய சான்று கேட்டாங்கன்னா அலகாபாத் கல்வெட்டு. ஸோ நிறைய டைம் எக்ஸாம்பிள் கேட்குறாங்கன்னா தென்னிந்தியாவின் மீது படையெடுத்த குப்த மன்னன் சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தர் தென்னிந்தியாவின் மீது படையெடுத்து எந்த பல்லவ மன்னனை தோற்கடித்தார்னா விஷ்ணுகோபன். வட இந்தியாவில் எத்தனை அரசுகள் சமுத்திரகுப்தர் கைப்பற்றினார்னா 9. அது தென்னிந்தியா பார்த்திங்கன்னா 12 அரசுகள். சமுத்திரகுப்தர் பார்த்திங்கன்னா விஷ்ணு பக்தர். சமுத்திரகுப்தரின் மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொள்ள குதிரைகளை பலியிடும் அஸ்வமேத யாகத்தை இது பார்த்திங்கன்னா மீண்டும் நடைமுறைப்படுத்தியிருப்பார். தான் வீணை வாசிப்பது போன்று உருவம் பொறிக்கப்பட்ட தங்க நாணயங்கள் வெளியிட்டவர் சமுத்திரகுப்தர். வீணை வாசிப்பதில் சிறந்த குப்த அரசர் சமுத்திரகுப்தர். ஸோ அதனால தான் ஒரு பட்ட பேர் பார்த்திங்கன்னா கவிராஜா என்ற பட்டத்து பேரை சூட்டியிருப்பாங்க. சமுத்திரகுப்தரின் சமகாலத்தவர் இலங்கையை சேர்ந்த பௌத்த மன்னன் ஸ்ரீ மேகவர்மன். 47வது வினா குப்த பேரரசின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ விஷ்ணுகுப்தர். இதே பேரரசர் கேட்டாங்கன்னா பாலாதித்யர் வருவார், முதலாம் நரசிம்மகுப்தர். அதுவே அரசர் பார்த்திங்கன்னா விஷ்ணுகுப்தர். பௌத்த மதத்திற்கு மாறிய குப்த மன்னன் பாலாதித்யர் யாருக்கு கப்பம் குட்டி வந்தார்னா மிகிரகுலருக்கு கப்பம் குட்டி வந்திருப்பார். குப்த பேரரசின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் விஷ்ணுகுப்தர் சந்திராதித்யா. 48வது வினா குப்தர் காலத்தில் டேஸின் தாமிரலிப்தி என்னும் துறைமுகம் முக்கிய வணிக மையமாக இருந்தது. எந்த இடத்தின் தாமிரலிப்தின்னு பார்த்தீங்கன்னா வங்காளத்தின் தாமிரலிப்தி. குப்தர் கால வணிகம் பார்ப்போம். குப்தர் காலத்தில்
காலத்தில் அதிக வட்டிக்கு கடன் கொடுக்கும் முறை இருந்தது. குப்தர்கள் ஆட்சியில் 2 வகை வணிகர்கள் இருந்தன, ஸ்ரோஸ்தி மற்றும் சாத்தவாகா. ஸ்ரோஸ்தி பார்த்திங்கன்னா ஒரே இடத்தில் நிலையாக வணிகம் செய்தனர். ஒரே இடத்தில் நிலையாக வணிகம் செய்பவர்கள். இடம் விட்டு இடம் நகர்பவர்கள் தான் சாத்தவாகா. குப்தர் காலத்தில் முக்கிய வணிக நகரங்களாக இருந்ததை பாடலிபுத்திரம், உஜ்ஜைன், வாரணாசி, மதுரா. வங்காளத்தின் தாமிரலிப்தி முக்கிய வணிக மையமாக இருந்தது. குப்தர் காலத்தில் உலோகத் தொழிலும் சுரங்கத் தொழிலும் செழிப்புற்று இருந்தன. ஸோ அதுக்கான சான்று தான் பார்த்திங்கன்னா இந்த அலகாபுத்தூன் கல்வெட்டு, மெக்ரால் இரும்புத்தூன் கல்வெட்டு. 49. அஸ்வமேத யாகம் நடத்திய 2 குப்தர் அரசர்கள் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, சமுத்திரகுப்தர் மற்றும் முதலாம் குமாரகுப்தர். 50வது வினா, குப்தர்கள் பின்பற்றிய சமயம் எது? ஆன்சர் வேத சமயம். குப்தர் கால சமூக முறை பார்ப்போம். குப்தர் காலத்தில் வர்ணாசிரம முறை பின்பற்றப்பட்டது. குப்தர் கால சமூகம் பார்த்திங்கன்னா தந்தை வழி சமூகம், பலதார மனம் நடைமுறையில் இருந்தது. 2ஆம் சந்திரகுப்தரின் அரசிகள் என கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டவர்கள் குபேர நாகா மற்றும் துர்பசு வாமினி. உடன்கட்டைய சதி பழக்கம் பார்த்திங்கன்னா நடைமுறையில் இருந்தது. குப்தர் காலத்தில் பல வகைப்பட்ட அடிமை முறைகள் பின்பற்றப்பட்டதாக சான்றுகள் கூறுகின்றன. குப்தர் கால பின்பற்றிய சமயம் கேட்டாங்கன்னா வேத சமயம். அஸ்வமேத யாகம் நடத்திய 2 குப்த அரசர்கள் சமுத்திரகுப்தர் மற்றும் முதலாம் குமாரகுப்தர். எந்த அரசின் ஆட்சி காலத்தில் உருவ வழிபாட்டு முறை இந்தியாவில் தோன்றியதுன்னா குப்தர்களின் ஆட்சி காலத்தில். சைவம் மற்றும் வைணவம் என்ற 2 பிரிவுகள். ஸோ இந்த பிரிவு பார்த்திங்கன்னா யார் காலத்தில் தோன்றியதுன்னா குப்தர் ஆட்சி காலத்தில் தான். வழிபாட்டு முறை, சைவம் வைணம் பிரிவுகள் இரண்டுமே குப்தர் ஆட்சி காலம். 51வது வினா, பல்லவர் ஆட்சிக்கான செப்பேட்டு சான்றுகள் கிடைத்த இடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, காசக்குடி செப்பேடுகள். பல்லவர் ஆட்சிக்கான செப்பேடு கிடைத்த இடங்களில் ஒன்று. பல்லவர் ஆட்சிக்கான சான்றுகள் பார்ப்போம். கல்வெட்டு சான்றுகள் பார்த்திங்கன்னா மண்டகப்பட்டு குகை கல்வெட்டு, 2ஆம் புலிகேசின் ஐகோல் கல்வெட்டு. செப்பேடுகள் பார்த்திங்கன்னா காசக்குடி செப்பேடுகள். இலக்கியங்கள் பார்த்திங்கன்னா மத்த விலாச பிரகசனம், அவந்தி சுந்தரி கதை, கலிங்கத்து பரணி, பெரிய புராணம், நந்தி கிளம்பகம். வெளிநாட்டவர் குறிப்புகள் கேட்டாங்கன்னா யுவான் சுவாங் குறிப்புகள். பல்லவர் ஆட்சிக்கான சான்று. 52வது வினா, பல்லவ அரசர்கள் யாருக்கு கீழ் சிற்றரசர்களாக இருந்தனர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சாதவாகனர்கள். முக்கிய பல்லவ அரசர்கள் பார்ப்போம். பல்லவ அரசர்கள் இவங்க பார்த்திங்கன்னா சாதவாகனர் கீழ் சிற்றரசர்களாக இருந்தனர். 2ஆம் சிம்மவர்மனின் மகன் தான் சிம்ம விஷ்ணு. இவர் தான் பார்த்திங்கன்னா களப்பிரர்களை அழித்து ஒரு நிலையான பல்லவ வம்சத்தை தொடங்கியிருப்பார். சேர பாண்டியர்கள் வென்ற பல்லவ மன்னன் சிம்ம விஷ்ணு. பல்லவ மன்னன் சிம்ம விஷ்ணுவின் மகன் முதலாம் மகேந்திரவர்மன். முதலாம் மகேந்திரவர்மனின் மகன் முதலாம் நரசிம்மவர்மன். பல்லவ அரசர்கள் மற்ற முக்கிய அரசர்கள் கேட்டாங்கன்னா ராஜசிம்மன், 2ஆம் நந்திவர்மன், கடைசி பல்லவ மன்னன் அபராஜிதன். மொத்த விலாச பிரகசனம் நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, முதலாம் மகேந்திரவர்மன். மகேந்திரவர்மன் தொடக்கத்தில் பின்பற்றிய சமயம் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, சமணம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அப்பர் சைவத்துக்கு மாட்டியிருப்பார். மகேந்திரவர்மனை தோற்கடித்து எவ்விடத்தை 2ஆம் புலிகேசி கைப்பற்றினார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, வெங்கி. மகேந்திரவர்மன் பற்றிய முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம். இது காலம் பார்த்திங்கன்னா 600 டு கிபி 600 டு 630 வரை. பின்பற்றிய சமயம் சமண சமயம். மகேந்திரவர்மனை சைவ சமயத்திற்கு மாற்றியவர் இது பார்த்திங்கன்னா அப்பர் தான் மாற்றியிருப்பார், திருநாவுக்கரசர். ஸோ ஸ்டார்டிங்கில் பின்பற்றியது சமண சமயம். திராவிட கட்டிடக்கலைக்கு ஒரு புதிய பாணியை அறிமுகம் செய்த பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் பாணி. மகேந்திரவர்மன். ஸோ இந்த பாணி பார்த்திங்கன்னா மகேந்திரவர்மன் பாணி. அதாவது அந்த குகையை மலையை குடைந்து குடைவரை கோயில். மகேந்திரவர்மன் எழுதிய நாடக நூல் மத்த விலாச பிரகசனம். மத்த விலாச பிரகசனம் என்பதன் பொருள் பார்த்திங்கன்னா குடிகாரர்களின் மகிழ்ச்சி. மத்த விலாச பிரகசனம் என்ற நூல் எம்மொழியில் எழுதப்பட்டதுன்னா சமஸ்கிருத மொழி. ஸோ இது பார்த்திங்கன்னா பௌத்த மதத்தை இழிவுபடுத்தும் வகையில் எழுதியது தான் மத்த விலாச பிரகசனம். மகேந்திரவர்மன் ஆட்சி காலத்தில் யாருடன் தொடர்ந்து போர் நடைபெற்றதுன்னா வாதாபி ஆண்ட மேலை சாளுக்கிய மன்னன் 2ஆம் புலிகேசியுடன். மகேந்திரவர்மனை தோற்கடித்தவர் சாளுக்கிய மன்னன் 2ஆம் புலிகேசி. ஸோ இவர் பார்த்திங்கன்னா தோற்கடித்து வெங்கி என்ற இடத்தை கைப்பற்றிடுவார். 56வது வினா, வாதாபியை அழித்து
வாதாபி கொண்டான் என்ற பட்டத்தை சூட்டி கொண்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி முதலாம் நரசிம்மவர்மன். ஸோ இந்த வாதாபி பார்த்திங்கன்னா இரண்டாம் புலிகேசியுடையது. ஸோ அதை அழித்து வாதாபி கொண்டான். முதலாம் நரசிம்மவர்மன். முதலாம் நரசிம்மவர்மன் பற்றி பார்ப்போம். முதலாம் நரசிம்மவர்மன் ஆட்சி காலம் பார்த்திங்கன்னா 630 to 668 வரை. தனது தந்தையின் தோல்விக்கு பழிவாங்கும் வகையில் இரண்டாம் புலிகேசியை போரில் தோற்கடித்து கொன்றவர் முதலாம் நரசிம்மவர்மன். இரண்டாம் புலிகேசியின் தலைநகரம் இதுதான் வாதாபி. தீக்கிரை ஆக்கியவர் முதலாம் நரசிம்மவர்மன். முதலாம் நரசிம்மவர்மன் வாதாபி அழித்து வாதாபி கொண்டான் என்ற பட்டத்தை சூட்டி கொண்டார். 57வது வினா, பரஞ்சோதி முனிவர் யாருடைய படைத்தளபதி? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி முதலாம் நரசிம்மவர்மனின் படைத்தளபதி. 58 பரஞ்சோதி முனிவர் வாதாபி வெற்றிக்கு பிறகு மனமாற்றம் அடைந்து சிவபக்தராக மாறினார் என்ற குறிப்பு இடம்பெறும் நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பெரிய புராணம். பரஞ்சோதி முனிவர் குறிப்பு பார்ப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா முதலாம் நரசிம்மவர்மனின் படைத்தளபதி. எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? சிறுத்தொண்டர் என அழைக்கப்படுகிறார். 63 நாயன்மார்களில் ஒருவர் பரஞ்சோதி முனிவர். பரஞ்சோதி முனிவர் பல்லவ படைக்கு தலைமை தாங்கி சென்று இரண்டாம் புலிகேசிக்கு எதிரான போரில் வெற்றியை தேடித்தந்தார். ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா வாதாபியை முக்கியமாக படைத்தளபதி அழைத்திருப்பார். பரஞ்சோதி முனிவர் வாதாபி வெற்றிக்கு பிறகு மனமாற்றம் அடைந்து சிவபக்தராக மாறினார் என்ற குறிப்பிடம் பெறும் நூல் பெரிய புராணம். 59வது வினா, சீன நாட்டிற்கு தூதுக்குழுவை அனுப்பிய பல்லவ மன்னன் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி ராஜசிம்மன். சீன நாட்டிற்கு தூதுக்குழுவை அனுப்பிய பல்லவ மன்னன் ராஜசிம்மன். இரண்டாம் நரசிம்மவர்மன் பற்றி பார்ப்போம். அதாவது ராஜசிம்மன் பற்றி பார்ப்போம். இரண்டாம் நரசிம்மவர்மன் ஆட்சி காலம் பார்த்திங்கன்னா 695 to 722 வரை. ராஜசிம்மன் என்று அழைக்கப்பட்ட பல்லவ மன்னன் இரண்டாம் நரசிம்மவர்மன். சீன நாட்டிற்கு தூதுக்குழுவினை அனுப்பிய பல்லவ மன்னன் இரண்டாம் நரசிம்மவர்மன். காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவிலை கட்டியவர். ஸோ ஏகப்பட்ட கேட்குற வினா ராஜசிம்மன் என்கிற இரண்டாம் நரசிம்மவர்மன். 60வது வினா, அவனிசிம்மர் என்ற சிறப்பு பெயர் கொண்ட மன்னன் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சிம்ம விஷ்ணு. பல்லவ மன்னர்களின் சிறப்பு பெயர்கள். அவனிசிம்மர் பார்த்தீங்கன்னா சிம்ம விஷ்ணு. முதலாம் மகேந்திரவர்மனின் சிறப்பு பெயர்கள் சங்கீரண ஜதி, மத்த விலாசன், குணபாரன், சித்திரகார புலி, விசித்திர சித்தன். ஸோ இந்த மகேந்திரவர்மன் பார்த்தீங்கன்னா நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்கும். முதலாம் நரசிம்மவர்மனின் சிறப்பு பெயர்கள் மாமல்லன், வாதாபி கொண்டான். இரண்டாம் நரசிம்மவர்மனின் சிறப்பு பெயர் ராஜசிம்மன். 61 எந்த ஆண்டு மாமல்லபுரம் ஒற்றைக்கல் கோவில் யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னங்கள் பட்டியலில் சேர்க்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பியில் வரும். 1984ஆம் ஆண்டு. 62 கட்டுமான கோயில்கள் யாருடைய பாணி? பல்லவர்களில் கட்டுமான கோயில்கள் யாருடைய பாணி? ஆன்சர் ஆப்ஷன் பியில் வரும். ராஜசிம்மன் பாணி அல்லது நந்திவர்மன் பாணி. ஸோ 2 பேர் பாணியிலே வரும். நமக்கு ஆப்ஷனில் ராஜசிம்மன். பல்லவர் கால கட்டிடக்கலை பார்ப்போம். பல்லவர் கால கட்டிடக்கலைக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டு 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட மாமல்லபுரம் ஒற்றை கடற்கரை கோவில்கள், வராகர் குகை. எந்த ஆண்டு மாமல்லபுரம் ஒற்றை கோவில் யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னங்கள் பற்றி சேர்க்கப்பட்டதுன்னா 1984ஆம் ஆண்டு. பல்லவர் கால கட்டிடக்கலை வகைகள் பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா 3 வகைகளாக பிரிப்பார். ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், பாறை குடைவரை கோயில்கள். இது பார்த்திங்கன்னா மகேந்திரவர்மன் பாணி. ஒற்றைக்கல் ரதங்களும் சிறப்பு மண்டபங்களும். ஸோ இது பார்த்திங்கன்னா மாமல்லன் அல்லது முதலாம் நரசிம்மவர்மன் பாணி. கட்டுமான கோயில்கள் இது பார்த்திங்கன்னா ராஜசிம்மன் அல்லது நந்திவர்மன் பாணி. 63 மாமல்லபுரம் பஞ்சபாண்டவர் ரதங்கள் உருவாக்கியவர் யார்? மாமல்லபுரம் பஞ்சபாண்டவர் ரதங்கள். ஆன்சர் ஆப்ஷன் டி முதலாம் நரசிம்மவர்மன். 64 மாமல்லன் பாணி கட்டிடக்கலைகளில் பொருந்தாது எது? ஆப்ஷன் டி பொருந்தாது. பேலன்ஸ் பாருங்கள், மகிஷாசுர மர்த்தினி மண்டபம், திருமூர்த்தி மண்டபம், வராகர் மண்டபம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா மாமல்லன் பாணியில் வரும். திருக்கழுக்குன்றம் பார்த்திங்கன்னா மாறுபட்டது. மாமல்லன் பாணி பார்ப்போம். மாமல்லபுரம் பஞ்சபாண்டவர் ரதங்கள் உருவாக்கியவர் மாமல்லம். பார்த்திங்கன்னா முதலாம் நரசிம்மவர்மன். 5 ரதங்களும் 5 வகையான கோவில் கட்டிட பாணியை உணர்த்துகின்றன. ஒவ்வொரு ரதமும் ஒவ்வொரு தனிக்கல்லில் இருந்து உருவாக்கப்பட்டுள்ளன. எனவே தான் அவை ஒற்றைக்கல் ரதங்கள் என அழைக்கப்படுகிறது. அது மாதிரி மாமல்லன் கட்டிடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகள்
மகிஷாசுர மர்த்தினி மண்டபம், திருமூர்த்தி மண்டபம், வராகர் மண்டபம். மாமல்லன் பாணி கட்டிடக்கலையில் மிக சிறந்தது மகாபலிபுரம் திறந்தவெளி கலையரங்கம். மகாபலிபுரம் சிற்பங்களில் குறிப்பிடத்தக்கது சிவபெருமான் தலையிலிருந்து அருவி என கொட்டும் கங்கை நதி, அது கூட அர்ஜுன் தபசும். உலகில் செதுக்கப்பட்ட திறந்தவெளி சிற்பங்களில் மிகப்பெரியது மாமல்லபுரத்தில் உள்ள பெருந்தவ வடிவ சிற்பம். 65வது வினா, கட்டுமான கோவில் முறையை தமிழகத்தில் கொண்டு வந்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, ராஜசிம்மன். 66வது வினா, ராஜசிம்மேஸ்வரம் என அழைக்கப்படுவது எது? ஆன்சர் கைலாசநாதர் கோவில். ராஜசிம்மன் பாணி பார்ப்போம். ராஜசிம்மன் என்று அழைக்கப்படும் பல்லவ மன்னன் 2ஆம் நரசிம்மவர்மன். பெருங்கற்களை கொண்டு கட்டுமான கோவில்கள் கட்டிய பல்லவ மன்னன் 2ஆம் நரசிம்மவர்மன் எனப்படும் ராஜசிம்மன். கட்டுமான கோவில் முறையை தமிழகத்தில் கொண்டு வந்தவர் ராஜசிம்மன். கட்டுமான கோவில் கலை பாணிக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டு காஞ்சி கைலாசநாதர் கோவில். காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் ராஜசிம்மன் 2ஆம் நரசிம்மவர்மன். மிருதுவான மரக்கற்களால் கட்டப்பட்ட கோவில் காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவில். காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ராஜசிம்மேஸ்வரம். 67வது வினா, பல்லவர் கால சைவ அடியார் யார்? பல்லவர் கால சைவ அடியார். ஸோ 2 பேர் வருவாங்க. ஆப்ஷன் சி, அப்பர். அதே மாதிரி மாணிக்கவாசகர், அப்பர் மற்றும் மாணிக்கவாசகர். பல்லவர் கால சமூகம் பண்பாடும் பார்ப்போம். பல்லவ அரசர்கள் பௌத்த சமண சமயங்களையும் வேத சமயத்தையும் ஆதரித்தனர். ஆழ்வார்கள் நாயன்மார்கள் ஆகியோர் பக்தி மார்க்கத்தை வலுப்படுத்த செயல்பட்டனர். பல்லவர் கால சைவ அடியார் கேட்டாங்கன்னா அப்பர் மற்றும் மாணிக்கவாசகர். அதே பல்லவர் கால வைணவ அடியார்கள் ஆண்டாள் மற்றும் நம்மாழ்வார். பக்தி மார்க்கத்தை போதிக்க ஏதுவாக அடியார்கள் தமிழ் மொழியை பயன்படுத்தினர். சமய கூட்டங்களில் பெண்களும் பங்கேற்றனர். தமிழ் பக்தி வழிபாடு இயக்கம் வளர்ச்சி பெற துவங்கியதன் பயனாக தமிழகத்தில் இருந்த சமண பௌத்த இயக்கங்கள் வீழ்ச்சி பெற துவங்கின. ஸோ பக்தி இயக்கம் எழுச்சி பெறும், சமண பௌத்தம் அது செல்வாக்கு குறைய ஆரம்பிக்கும். 68வது வினா, 2ஆம் நந்திவர்மனால் ஆதரிக்கப்பட்ட புலவர் யார்? 2ஆம் நந்திவர்மனால் ஆதரிக்கப்பட்ட புலவர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பெருந்தேவனார். 69வது வினா, சிம்ம விஷ்ணு காலத்தில் இருந்த சமஸ்கிருத அறிஞர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, பாராவி. பல்லவர் கால கல்வி இலக்கியங்கள் பார்ப்போம். பல்லவர் காலத்தில் புகழ்பெற்று விளங்கியது பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் கடிகை. ஸோ இங்கே தான் பார்த்திங்கன்னா யுவான் சாங் வந்திருப்பார். காஞ்சி கடிகையில் ஆசிரியராக இருந்தவர் வாத்ஸ்யாயர். வாத்ஸ்யாயர் எழுதிய நூல் நியாயபாஷ்யா. முதலாம் மகேந்திரவர்மன் ஆட்சி காலத்தில் தொகுக்கப்பட்ட தென்னிந்திய ஓவியங்கள் குறித்த ஆய்வேடு நூல் தட்சிண சித்திரம். ஸோ முதலாம் மகேந்திரவர்மன். முதலாம் நரசிம்மவர்மன் அவையை அலங்கரித்த சமஸ்கிருத அறிஞர் தண்டி. தசகுமார சரிதம் நூலின் ஆசிரியர் தண்டி. சிம்ம விஷ்ணு காலத்தில் இருந்த சமஸ்கிருத அறிஞர் பாரவி. பாரவி எழுதிய நூல் கிர்தார்ஜுனியம். கிர்தார்ஜுனியம் என்பது ஒரு வடமொழி காப்பியம். பல்லவர் காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் சமய இலக்கியங்கள் நாயன்மார்களின் தேவாரம், ஆழ்வார்களின் 4000 திவ்ய பிரபந்தம். 2ஆம் நந்திவர்மனால் ஆதரிக்கப்பட்ட புலவர் பெருந்தேவனார். பெருந்தேவனார் மகாபாரதத்தை பாரத வெண்பா என்ற பெயரில் தமிழில் மொழிபெயர்த்தார். அடுத்து பாருங்கள் 70வது வினா, முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தில் வாழ்ந்த புகழ்பெற்ற இசைக்கலைஞர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ருத்ராச்சாரியார். முதலாம் மகேந்திரவர்மன் ருத்ராச்சாரியார். பல்லவர் கால கலைகள் பார்ப்போம். இசையில் பல்லவர்கள் கொண்டிருந்த ஆர்வத்தை வெளிக்காட்டும் கல்வெட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தோம். குடுமையான் மலை கல்வெட்டு, இதே மாதிரி குடுமையான் மலை மற்றும் திருமயம் கல்வெட்டுகள். முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தில் வாழ்ந்த புகழ்பெற்ற இசைக்கலைஞர் ருத்ராச்சாரியார். எந்த ஆட்சி காலத்தில் சிற்பங்கள் நடனமாடும் வகையில் வடிக்கப்பட்டன? பல்லவர் காலத்தில். சிற்பங்கள் நடனமாடும் வகையில் பல்லவர் காலம். 71வது வினா, இரும்பு கால பண்பாடு முடிந்த பிறகு தொடங்கிய பண்பாடு எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பெருங்கற்காலம். இரும்பு கால பண்பாட்டுக்கு பிறகு தொடங்கியது பெருங்கற்காலம். 72வது வினா, பண்டைய தமிழகத்தின் பெருங்கற்காலம் எந்த காலத்தோடு ஒத்துப்போகிறது? சரினுடைய ஆப்ஷன் சி, சங்க காலத்திற்கு முந்தைய காலத்தோடு ஒத்துப்போகிறது பெருங்கற்காலம். 73, பெருங்கற்கால பண்பாட்டின் காலம் என்ன? பெருங்கற்கால பண்பாட்டின் காலம். சரினுடைய ஆப்ஷன் டி, கிமு 600 முதல் கிபி 100 வரை. முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம். இந்தியாவில் செம்புக்கால பண்பாடும்
முதிர்ந்த நிலை ஹரப்பா பண்பாடும் சமகாலத்தவை. இந்தியாவில் செம்பு காலம், முதிர்ந்த நிலை ஹரப்பா இரண்டும் சமகாலம். வட இந்தியாவின் பிந்தைய வேத கால பண்பாடும் தென்னிந்தியாவில் இரும்பு கால பண்பாடும் சமகாலத்தவை. இரும்பு கால பண்பாடு முடிந்த பிறகு தொடங்கியதான் பெருங்கற்கால பண்பாடு. பெருங்கற்கால பண்பாட்டின் காலம் கிமு 600 முதல் கிபி 100 வரை. பண்டைய தமிழகத்தின் பெருங்கற்காலம் எந்த காலத்தில் ஒத்துப்போகுதுன்னா சங்க காலத்திற்கு முந்தைய காலம். பெருங்கற்காலத்தின் கூறாக கூறப்படும் மட்பாண்டங்கள் கருப்பு மற்றும் சிவப்பு நிற மட்பாண்டங்கள். பெருங்கற்காலம் ஆங்கிலத்தில் மெகலித்திக் ஏஜ் என்று கூறுவர். மெகலித் என்பது கிரேக்க மொழிச்சொல். மெகா என்பது பெரிய, லித் என்பது கல். பெருங்கற்காலம் என அழைக்கப்பட காரணம் பார்த்தீங்கன்னா இறந்தவர்களை புதைத்த இடங்களை கற்பலகைகள் கொண்டு மூடிதால் இக்காலம் பெருங்கற்காலம் என அழைக்கப்படுகிறது. 74வது வினா, பெருங்கற்கால பண்பாட்டுடன் தொடர்புடைய பொருந்தல் அமைந்துள்ள மாவட்டம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, திண்டுக்கல். பொருந்தல் திண்டுக்கல். தமிழகத்தில் பெருங்கற்கால இரும்புக்கால தொழில் ஆய்விடங்கள். ஆயிரத்தி பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம், கீழடி சிவகங்கை, பொருந்தல் திண்டுக்கல், பையம்பள்ளி வேலூர் மாவட்டம், கொடுமணல் ஈரோடு மாவட்டம். 75வது வினா, டேஸ் அகழாய்வில் கிடைத்த வெண்கலப் பொருட்கள் வீட்டு விலங்குகள் மற்றும் காட்டு விலங்கான புலி, யானை, மான் வெண்கல உருவங்கள் ஆகும். ஸோ எந்த நடைபெற்ற அகழாய்வில் கிடைத்த வெண்கலப் பொருட்கள் கேட்டுருக்காங்க. சரணடை பார்த்திங்கன்னா ஆதிச்சநல்லூர். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆதிச்சநல்லூரில் கிடைத்த பொருட்கள். 76வது வினா, டேஸ் அகழாய்வில் கிடைத்த வெண்கலப் பொருட்கள் செங்கற்களால் கட்டப்பட்ட கட்டிடங்கள், நன்கு அமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு. ஸோ இது பார்த்திங்கன்னா எந்த அகழாய்வில் கிடைத்துன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, கீழடி அகழாய்வு. செங்கற்களால் கட்டப்பட்ட கட்டிடம், நன்கு அமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு, கீழடி அகழாய்வு. 77வது வினா, டேஸ் அகழாய்வில் கிடைத்த வெண்கலப் பொருட்கள் தமிழக மக்கள் நெல் விளைவித்ததற்கான சான்றுகள் கிடைத்த இடம். ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட், தமிழக மக்கள் நெல் விளைவித்ததற்கான சான்றுகள் கிடைத்த இடம். ஆன்சர் ஆப்ஷன் பி, சாரி மிஸ்டேக் இருக்குது. ஆப்ஷன் பொருந்தல் என்பது சரியான விடை. 78வது வினா, பையம்பள்ளி பண்பாட்டின் காலம் என்ன? பையம்பள்ளி பண்பாட்டின் காலம். ஆன்சர் ஆப்ஷன் பி, கிமு 1000. 79வது வினா, கொடுமணல் பற்றி கூறியுள்ள சங்க இலக்கிய நூல் எது? கொடுமணல் பற்றி கூறியுள்ள சங்க இலக்கிய நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, பதிற்று 10. 80வது வினா, கொடுமணலில் புதைக்குழி மேட்டிற்கு அருகே காணப்படும் எது பெருங்கற்காலத்தை சேர்ந்தது என கணிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நினைவுக்கல். புதைக்குழி மேட்டிற்கு அருகே காணப்படும் நினைவுக்கல் பெருங்கற்காலத்தை சேர்ந்தது. ஸோ பையம்பள்ளி கொடுமணல் பற்றி முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம். பையம்பள்ளி பார்த்திங்கன்னா எந்த மாவட்டம் கேட்டாங்கன்னா வேலூர் மாவட்டம். பையம்பள்ளி அகழாய்வில் கிடைத்த பொருட்கள் இரும்பினால் செய்யப்பட்ட பொருட்கள், கருப்பு மற்றும் சிவப்பு நிற மட்பாண்டங்கள். இரும்பு உருக்கப்பட்டதுக்கான சான்று ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இரும்பு உருக்கப்பட்டதுக்கான சான்று கிடைத்த இடம் பையம்பள்ளி. பையம்பள்ளி பண்பாட்டின் காலம் கிமு 1000. கொடுமணல் பாருங்கள் எந்த மாவட்டத்தில் உள்ளதுன்னா ஈரோடு மாவட்டம். கொடுமணல் பற்றி கூறியுள்ள சங்க இலக்கிய நூல் பதிற்று 10. கொடுமணல் அகழாய்வில் மிக அதிக அளவில் கிடைத்த பொருட்கள் தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட 300க்கும் மேற்பட்ட மட்பாண்டங்கள். கொடுமணலில் புதைக்குழி மேட்டிற்கு அருகே காணப்படும் எது பெருங்கற்காலத்தை சேர்ந்ததுன்னா நினைவுக்கல். 81வது வினா, முதுமக்கள் தாழிகள் என்பது இறந்தவர்களை புதைப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட மிகப்பெரிய அளவிலான டேஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, மண்பானைகள். தாழிகள் என்பது மண்பானைகள். 82, இறந்தவர்களை புதைத்த இடத்தில் இருபுறமும் 2 கற்பலகைகள் செங்குத்தாக நடப்பட்டு அவற்றின் மீது மற்றொரு கற்பலகை படுக்கை வசத்தில் வைக்கப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, கற்திட்டைகள். தமிழகத்தில் கற்திட்டைகள் காணப்படும் இடங்களில் பொருந்தாது எது? ஆப்ஷன் சி, குமரிக்கல் பாளையம் பொருந்தாது. பேலன்ஸ் பாருங்கள், வீரராகவபுரம், கும்மாள மருதுப்பட்டி, பாண்டவன் திட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கற்திட்டைகள் காணப்படும் இடங்கள். டேஸ். அடுத்து என்ன பாருங்கள், 84, டேஸ் ஆங்கிலத்தில் மென்கீர் என அழைக்கப்படும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நினைவுக்கல். 85வது வினா, இறந்து போன வீரரின் நினைவை போற்றும் வகையில் நடப்படும் கல் எது? ஸோ இதான் மொத்தம் ஆப்ஷன் டி வரும், நடுக்கல். ஸோ தொல்காப்பியத்தில் நடுக்கல் பற்றிய குறிப்பு காணப்படும். முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம். முதுமக்கள் தாழிகள் என்பது பார்த்திங்கன்னா இறந்தவர்களை புதைப்பதற்காக பயன்படுத்திய மிகப்பெரிய அளவிலான மண்பானைகள் தான் இந்த முதுமக்கள் தாழிகள்.
இறந்தவர்களை புதைத்த இடத்தில் இருபுறமும் 2 கற்பலகைகள் சுமந்து நடப்பட்டு அவற்றின் மீது மற்றொரு கற்பலகை ஸோ வைக்கப்படுவது பார்த்திங்கன்னா கற்திட்டைகள். கற்திட்டைகள் ஆங்கிலத்தில் டால்மென்ட்ஸ் என அழைக்கப்படும். தமிழகத்தில் கற்திட்டைகள் காணப்படும் இடங்கள் பார்ப்போம். வீரராகவபுரம் இது பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம். கும்மாளமருதுப்பட்டி இது திண்டுக்கல் மாவட்டம். நரசிங்கம்பட்டி மதுரை மாவட்டம். பாண்டவன் திட்டு தருமபுரி மாவட்டம். ஸோ இந்த நினைவு கற்கள் பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் மென்கீர் என அழைக்கப்படும். மென்கீர் என்ற வார்த்தை எம்மொழி சொல் கேட்டாங்கன்னா பிரிட்டானிய மொழிச்சொல். ஸோ இந்த மென் என்றால் கல் என்றும் கிர் என்றால் நீளமான என்றும் பொருள். நினைவு கற்கள் என்பது எவ்வாறு நடப்படும்னா ஒரே கல்லிலான இத்தூண்கள் இறந்தோரின் நினைவாக செங்குத்தாக நடப்படும். நினைவு கற்கள். தமிழகத்தில் நினைவு கற்கள் காணப்படும் இடங்கள் சிங்கேரிபாளையம் ஸோ இது பார்த்திங்கன்னா திருப்பூரில் இருக்குது. வெம்பூர் தேனி, நரசிங்கம்பட்டி மதுரை, குமரிக்கல் பாளையம் ஈரோடு, கொடுமணல் ஈரோடு. சில நினைவு கற்கள் காணப்படும் இடங்கள். உப்பாற்றின் இரு கரைகளிலும் பழங்கால வாழ்விடங்கள் இருந்ததை காட்டுபவை நினைவு கற்கள். இறந்து போன வீரரின் நினைவை போற்றும் வகையில் நடப்படுதான் நடுக்கல். ஸோ வீரர்ன்ற வார்த்தை மென்ஷன் பண்ணால் நடுக்கல். ஸோ சாதாரண மனுஷங்க நடுவது நினைவு கற்கள், வீரருக்கு நடுவது நடுக்கல். தனது கிராமத்தை கொடிய விலங்கிடம் இருந்து அல்லது எதிரிகளிடம் இருந்து காப்பாற்றும் முயற்சியில் மதிப்பு வாய்ந்த மரணத்தை அந்த மதிப்பு வாய்ந்த மரணத்தை தழுவிய வீரர் நினைவாக நடப்படுவதான் நடுக்கற்கள். தமிழகத்தில் நடுக்கற்கள் காணப்படும் இடங்கள் மானூர் திண்டுக்கல்லில் இருக்குது. வெள்ளாளன் கோட்டை பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி. புலிமான் கோம்பை திண்டுக்கல். 86வது வினா கீழ்கண்ட எந்த கல்வெட்டு சங்ககாலம் பற்றி குறிப்பிடுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ அதிகும்தா. கலிங்க அரசர் காரவேலனுடைய அதிகும்தா கல்வெட்டு சங்ககாலம் பற்றி குறிப்பிடுகிறது. 87 கீழ்கண்ட செப்பேடு எந்த செப்பேடு சங்ககாலம் பற்றி குறிப்பிடுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ வேள்விக்குடி செப்பேடு. சங்ககாலம் பற்றிய கல்வெட்டு சான்றுகள் பார்ப்போம். கலிங்க அரசன் காரவேலனுடைய அதிகும்தா கல்வெட்டு, கரூருக்கு அருகே உள்ள புகழூர் கல்வெட்டு, 2ஆம் அசோகரின் 2ஆம் மற்றும் 13ஆம் பாறை கல்வெட்டு, மதுரைக்கு அருகே உள்ள மாங்குளம் அழகர் மலை கீழவளவு கல்வெட்டுகள். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா சங்ககாலம் பற்றிய கல்வெட்டுகள், அந்த செய்திகளை கூறும் கல்வெட்டுகள். அதே மாதிரி செப்பேடுகள் பார்த்திங்கன்னா சின்னமனூர் செப்பேடு, வேள்விக்குடி செப்பேடு சங்ககாலம் பற்றி குறிப்பிடும் செப்பேடுகள். சங்ககால நாணயங்கள் பார்த்திங்கன்னா சேர சோழ பாண்டிய ஆசல் வெளியிட்ட நாணயங்கள், குறுநில மன்னர்கள் வெளியிட்ட நாணயங்கள், ரோமாய் நாணயங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா சங்க காலத்தில் கிடைக்கப்பட்ட நாணயங்கள். 88வது வினா சங்ககாலம் பற்றி குறிப்பிடும் பிளினியின் நூல் எது? ஆன்சர் இயற்கை வரலாறு. பிளினியின் நூல் இயற்கை வரலாறு. சங்ககாலம் பற்றி அயல்நாட்டு குறிப்புகள் பார்ப்போம். எரித்திரே கடலின் பெரிப்ளஸ், பிளினியின் இயற்கை வரலாறு, தாலமியின் புவியியல், மெகஸ்தனிஸின் இண்டிகா, இலங்கை நூல்களான ராஜவாளி, மகாவம்சம், தீபவம்சம். ஸோ இந்த சங்ககாலம் பார்த்திங்கன்னா கால அளவு கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை. 89வது வினா சங்ககால பண்பாடு. சங்ககாலம் எந்த பண்பாடுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி பெருங்கற்கால பண்பாடு. ஸோ காலம் கேட்டால் இரும்பு காலம், பண்பாடு பார்த்திங்கன்னா பெருங்கற்கால பண்பாடு. தமிழகத்தில் புவியியல் பரப்பு வடக்கே பார்த்திங்கன்னா வேங்கடம் திருப்பதி மலை வரை, தெற்கே கன்னியாகுமரி, கிழக்கு மற்றும் மேற்கில் பார்த்திங்கன்னா கடல் எல்லைகள். சங்ககால காலம் கேட்டாங்கன்னா இரும்பு காலம், பண்பாடு பெருங்கற்காலம். அரசு முறை பார்த்திங்கன்னா முடியாட்சி. 90வது வினா தமிழ் மொழியானது லத்தீன் மொழியின் அளவிற்கு பழமையானது. ஸோ கூறியது ஜார்ஜ் ஹெல்காட். பார்த்திங்கன்னா தமிழ் பேரரசராக பணியாற்றிய இடம் கலிஃபோர்னியா. மற்ற மொழிகள் செல்வாக்கிற்கு உட்படாமல் முற்றிலும் சுதந்திரமான ஒரு மரபாக தமிழ் உருப்பெற்று எழுந்துள்ளது என கூறியவர் ஜார்ஜ் ஹெல்காட். 91வது வினா தனது பெயரில் நாணயங்களை வெளியிட்ட சேர அரசன் யார்? ஆப்ஷன் பி சேரல் இரும்பொறை. சேரர்கள் பற்றிய முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம். சேர அரசர்களை பற்றி கூறும் இலக்கிய நூல் கேட்டாங்கன்னா 10 வட இந்தியா மீது படையெடுத்து சென்ற சேர அரசன் சேரன் செங்குட்டுவன். சிலப்பதிகார கண்ணகிக்கு சிலை எடுக்க இமயமலையிலிருந்து கற்களை கொண்டு வந்தவர் சேரன் செங்குட்டுவன். தமிழகத்தில் பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகப்படுத்தி கேட்டாங்கன்னா சேரன் செங்குட்டுவன். ஸோ நிறைய டைம் எக்ஸாமில் கேட்கப்பட்டேன்னா சேரன் செங்குட்டுவன் தம்பி பார்த்திங்கன்னா இளங்கோவடிகள். சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள். தனது பெயரில் நாணயங்கள் வெளியிட்ட சேர அரசன் சேரல் இரும்பொறை. சேர அரசர்கள் சுட்டிக்கொண்ட பட்ட பெயர்கள் ஆதவன், குட்டுவன், வானவன், இரும்பொறை. 92வது வினா காவிரி கழிமுக பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சரியான ஆப்ஷன் டி சோழ மண்டல கடற்கரை.
93 தன்னை எதிர்த்த சேர பாண்டிய மற்றும் 11 வேளிர்கள் பார்த்திங்கன்னா குறுநில மன்னர்கள். வேளிர்களின் கூட்டுப்படையை தோற்கடித்த சோழ மன்னன் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, கரிகால் சோழன். 94 கல்லணை கட்டப்பட்ட பொழுது டேஸ் ஏக்கர் நிலத்திற்கு அது நீர்ப்பாசன வசதியை வழங்கியது. ஆன்சர் ஆப்ஷன் சி, 69,000 ஏக்கர் நிலத்திற்கு. சங்ககால சோழர்கள் பற்றிய முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம். சங்க காலத்தில் சோழ அரசு வட வேங்கடம், அது திருப்பதி மலைகள் வரை விரிந்திருந்தது. சோழ மண்டலம் என அழைக்கப்படுவது பார்த்திங்கன்னா காவிரி கழிமுக பகுதி. சோழ அரசர்களில் மிகவும் புகழ்பெற்றவர் கரிகால் சோழன். தன்னை எதிர்த்த சேர சோழ பாண்டிய 11 வேளிர்களின் கூட்டுப்படையை தோற்கடித்த சோழ மன்னன் கரிகால் சோழன். எந்த இடத்தில் கரிகால் சோழன் தன்னை எதிர்த்த சேர பாண்டிய மற்றும் 11 வேளிர்களின் கூட்டுப்படையை தோற்கடித்தார்னா வெண்ணி, அதாவது தஞ்சை பகுதியில் உள்ள வெண்ணி என்னும் சிற்றூரில். வேளாண்மையை மேம்படுத்த காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணை கட்டியவர் கரிகால் சோழன். சோழர்களின் துறைமுகம் புகார் நகரம். கரிகாலன் ஆட்சியின் போது நடைபெற்ற வணிக நிகழ்வுகளை பற்றிய செய்திகளை கூறும் நூல் பட்டினப்பாலை. ஸோ இந்த கல்லணை பார்த்திங்கன்னா 69,000 ஏக்கர் நிலத்திற்கு நீர்ப்பாசன வசதியை வழங்கியது. சோழ மன்னர்கள் சூட்டிக் கொண்ட பட்டப்பெயர்கள் சென்னி, செம்பியன், கிள்ளி, வளவன். முக்கியத்துவம் வாய்ந்த சோழ அரசர்கள் இளஞ்சர் சென்னி, கரிகால் வளவன், கோச்செங்கனான், கிள்ளி வளவன், பெருநெற்கிள்ளி. 95 சங்ககால பாண்டியரில் மிகவும் புகழ்பெற்ற வீரராக திகழ்பவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, நெடுஞ்செழியன். 96 வேத வேள்விகளை நடத்தியதை கொண்டாடும் விதமாக நாணயங்களை வெளியிட்ட பாண்டிய மன்னன் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, முதுகுடுமி பெருவழுதி. 97 எந்த இடத்தில் நடைபெற்ற போரில் பாண்டிய நெடுஞ்செழியன் சேரர் சோழர் 5 வேளிர்களின் கூட்டுப்படையை தோற்கடித்தார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தலையாலங்கானம். இதுவே கரிகால் சோழன் பார்த்தீங்கன்னா வெண்ணின்ற இடத்துல தோற்கடிச்சிருப்பார். பாண்டிய அதான் நெடுஞ்செழியன் கேட்டாங்கன்னா தலையாலங்கானம். பாண்டியர்கள் பற்றிய முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம். தமிழ் புலவர்களையும் அறிஞர்களையும் ஆதரித்தவர்கள் தான் இந்த பாண்டியர்கள். சங்ககால பாண்டியர்கள் மிகவும் புகழ்பெற்ற வீரராக திகழ்பவர் பாண்டிய நெடுஞ்செழியன். சேர சோழ 5 வேளிர்கள் கூட்டுப்படை தோற்கடித்த பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன். ஸோ எந்த இடம் பார்த்திங்கன்னா தலையாலங்கானம். கொற்கையின் தலைவன் என போற்றப்படுவோர் நெடுஞ்செழியன். முத்துக்குளிப்புக்கு பெயர் பெற்ற நாடு பாண்டிய நாடு. பாண்டியர்கள் நாணயத்தில் பொறிக்கப்பட்ட உருவங்கள் யானை மற்றும் மீன் உருவங்கள். வேத வேள்விகளை நடத்தியதை கொண்டாடும் விதமாக நாணயங்கள் வெளியிட்ட பாண்டிய மன்னன் முதுகுடுமி பெருவழுதி. பாண்டியர் சிறப்பெயர் பார்த்திங்கன்னா மாறன், வழுதி, செழியன், தென்னர். முக்கியத்துவம் வாய்ந்த பாண்டிய அரசர்கள் நெடியோன், நன்மாறன், முதுகுடுமி பெருவழுதி, நெடுஞ்செழியன். 98 அரசருக்குரிய வேறு பெயர்களில் பொருந்தாது எது? ஆப்ஷன் சி, பொருந்தாது. ஸோ கோமான் என்பது பார்த்திங்கன்னா பட்டத்து இளவரசர். வேந்தன், கொற்றவன், இறைவன் பார்த்திங்கன்னா அரசரின் வேறு பெயர்கள் சங்க காலத்தில். 99 சங்ககால அரசர்கள் எத்தனை கடமைகளை செய்தனர்? ஆன்சர் 5 கடமைகள். 100 தோமாரம் என அழைக்கப்பட்டது எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, எரி ஈட்டி. சங்ககால ஆட்சி முறை பார்ப்போம். கோ என்பதன் பொருள் பார்த்திங்கன்னா அரசர். அரசருக்குரிய வேறு பெயர்கள் வேந்தன், கோன், மன்னன், கொற்றவன், இறைவன். அரசு கட்டிலேறுதல் என்றால் என்னன்னு கேட்டாங்கன்னா இது பார்த்திங்கன்னா அரசரின் மூத்த மகனுக்கு சூட்டப்படும் பட்டம் தான். இந்த முடிசூட்டு விட தான் அரசு கட்டிலேறுதல். பட்டத்து இளவரசர் பார்த்திங்கன்னா கோமகன் என அழைக்கப்பட்டனர். ஸோ இந்த பட்டத்து இளவரசர்களுக்கு இவர்களுக்கு இளையவர்கள் பார்த்திங்கன்னா இளங்கோ, இளஞ்செழியன், இளஞ்சேரல். ஸோ நிலவரி பார்த்திங்கன்னா இறை என அழைக்கப்பட்டது. அரசருடைய சபை அரசவை என அழைக்கப்பட்டது. சங்ககால அரசர்களின் கடமைகள் பார்த்திங்கன்னா 5 கடமைகள். கல்வி கற்பதை ஊக்குவித்தல், சடங்குகளை நடத்துவது, பரிசுகள் வழங்குவது, மக்களை பாதுகாத்தல், குற்றவாளிகளை தண்டித்தல். அரசருக்கு நிர்வாகத்தில் உதவி செய்த குழுக்கள் 50 எண்பேராயம். படைகள் பார்த்திங்கன்னா 4 படைகள்: காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படை. படைத்தலைவர் பார்த்திங்கன்னா தானே தலைவன் என அழைக்கப்பட்டனர். தோமரம் பார்த்திங்கன்னா எரி ஈட்டி. ஆயுதங்கள் வைக்கப்பட்டிருக்கும் இடம் படைக்குடில் என அழைக்கப்பட்டது. ஸோ போர் முரசு பார்த்திங்கன்னா சங்க காலத்தில் கடவுளாக வணங்கப்பட்டது. சங்கத்தில் பார்த்திங்கன்னா அரசர் தான் இறுதியான மேல்முறையீட்டு நீதிமன்றம். தலைநகரில் நீதிமன்றம் பார்த்திங்கன்னா அவை என்று அழைக்கப்பட்டது. கிராமங்களில் நீதிமன்றம் பார்த்திங்கன்னா மன்றங்கள் என அழைக்கப்பட்டது. நாட்டின் ஒட்டுமொத்த ஆட்சி பகுதியும் மண்டலம் என அழைக்கப்பட்டது. ஸோ மண்டலங்கள் பார்த்திங்கன்னா நாடுகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. நாடுகள் பார்த்திங்கன்னா கூற்றமாக பிரிக்கப்பட்டிருந்தது. ஸோ சங்க காலத்தில் நிர்வாக அமைப்பின் மிக சிறிய அலகு கேட்டாங்கன்னா ஊர்.
ஸோ இந்த ஊர் அல்லது கிராமம் பார்த்திங்கன்னா பேரூர் என பெரிய கிராமம் பார்த்திங்கன்னா பேரூர் எனவும், சிற்றூர் பார்த்திங்கன்னா சிறிய கிராமம் எனவும், மூதூர் என்பது பழமையான கிராமம் எனவும் அழைக்கப்பட்டது. பட்டினம் பார்த்திங்கன்னா கடற்கரையோர நகரங்கள், துறைமுகங்களை குறிக்கும் பொதுவான சொல் புகார். ஸோ 100 மார்க்குக்கு எவ்வளோன்னு டெலிகிராமில் மென்ஷன் பண்ணுங்கள்.